Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய வீதி, பாரதிய வித்யா பவன் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய கருத்தில் வாழும் கவிஞர்கள் தொடர் நிகழ்ச்சியின் 9வது நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் குறித்து நாம் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க இருக்கின்றார் ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்கள். ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்னம் விருது பெற இருக்கக்கூடிய கவிஞர் காவனூர் வேலன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மேனாள் அரசவை கவிஞர் கலைமாமணி முத்துலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பழையனூர் கிராமத்தில் 1921ஆம் ஆண்டு பிறந்த ராசகோபாலன் என்னும் இயற்பெயர் கொண்ட சுரதா அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் கூட அவர் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தலைமுறையாற்ற வந்திருக்கக்கூடிய அமுதன் அவர்களும் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய முத்துலிங்கம் ஐயா அவர்களும் பெருமையோடு பேச இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக வண்ணத்து சித்திரங்களை வடித்து காட்டுவதிலும் ஐகூ எண்ணத்து சித்திரங்களை பின்னி காட்டுவதிலும் மிகச்சிறந்த தலைமையாக இருக்கக்கூடியவர் ஓவிய கவிஞர் அமுதன் அவர்கள். ஐயா அவர்கள் பிள்ளையார் சுழியாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். சுரதா அவர்களை நினைத்தால் நான் மீண்டும் எனது 30வது வயதுக்கு சென்று விடுகிறேன். ஆம், அந்த 30வது வயதில்தான் அவருடனான முதற் சந்திப்பு எனக்கு நேர்ந்தது. எனது பள்ளி காலத்திலேயே ஓவியமும் கவிதையும் ஒன்றாய் கலந்து வளர்ந்தவன் நான். கல்வி பயில்கையிலேயே மிக நிறைந்த மதிப்பெண்கள் எனது பள்ளி இறுதி ஆண்டில் பெற்றிருந்தாலும் எனக்கு இருந்த இலக்கிய தாகமும் ஓவிய நாட்டமும் இலக்கியம் சார்ந்த ஓவியரிடத்திலே சென்று சேர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எனக்கு அளித்தது. அந்த வகையிலே மணியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொன்னியின் செல்வனுக்கு அவருடைய ஓவியங்கள் உயிரூட்டின. இன்னும் எளிதாக அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய மகன்தான் இன்றைக்கு மணியம் செல்வன் என்கின்ற பெயரிலே வரைந்து கொண்டிருக்கிறார். மணியம் அவர்களின் மைத்துனர் எனது பள்ளி நாட்களிலே இணைந்து படித்தவர். அவருடைய தொடர்பினாலே மணியம் அவர்களுடைய நெருக்கம் எனக்கு நேர்ந்தது.
பள்ளி இறுதி ஆண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் எனது இலக்கிய தாகத்தின் காரணமாக மணியம் அவர்களிடம் போய் அவருடைய வீட்டிலேயே தங்கி ஓவியம் பயின்று வரலானேன். 1956 அந்த நாட்களிலே மணியம் அவர்களை தேர்ந்தெடுத்தது இலக்கியம் சார்ந்த ஓவியர் என்பதனால், அதோடு கூட அவரை சந்திக்க வருகின்ற அத்துணை பேர்களும் இலக்கியவாதிகளாக இருப்பதனால், அவர் கல்கி ஓவியர் என்பதை நாடே அறியும். அப்படி மணியம் அவர்களிடம் வந்த பல பெரிய படைப்பாளர்கள் எல்லாம் எனக்கு அறிமுகமானார்கள். அவர்களிலே தனது கடைசி காலம் வரை என்னுடன் நெருக்கமாக இருந்த ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர். பல கவிஞர்கள் கம்பதாசன் போன்றவர்கள்லாம் வந்திருக்காங்க. சுரதா அவர்கள்தான் பார்த்த முதல் பார்வையிலேயே மணியம் அவர்கள் என்னை பற்றி சுரதாவிடம் இப்படி அறிமுகப்படுத்தினார். என்னுடைய ஓவிய சீடன் எனக்கு மட்டும் சீடன் அல்ல, உங்களுக்கும் சீடனாக இருக்க லாயக்குள்ள கவிஞன் அவன் என்று அன்போடு அறிமுகப்படுத்தினார். சுரதாவை அறிந்தவர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். அவருக்கு மூக்குப்பொடி போடுவது மிகவும் பிடித்த ஒன்றாக இருந்தது. அப்படியா, எனக்கு இவன் சீடனை வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த மூக்குப்பொடி டப்பாவை எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து மூக்கில் சொருகிட்டு அந்த மூக்குப்பொடி டப்பாவை எங்கே வைப்பாருன்னுடைய அவருடைய காலில் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில வைப்பார் இந்த டப்பாவை. அது போல் வச்சுட்டு, ஏன்பா கவிதை எழுதுயா? அதைவிடவும் சாலையிலேயே சென்று விடலாம் என்கின்ற அளவுக்கு சாக்கடையுடைய நாற்றம் தாங்க முடியாததாக இருந்தது. அப்போது கூட நான் மீண்டும் சாலை பக்கம் நெருங்க தொடங்கும் பொழுது அந்த சாக்கடை என்னை பார்த்து சிரிக்கிறது. தம்பி, என்னை பார்த்து ஒதுக்கிட்டு போறியே, நான் என்ன வானத்திலிருந்து பொழிந்தவனா அல்லது பூமியிலிருந்து தான் விளைந்தவனா? உன்னாலும் உன்னை போன்ற மனிதர்களாலும் உருவாக்கப்பட்டவன் தானே நான் என்று சிரித்தது அந்த சாக்கடை. இதுதான் அந்த கவிதை. வேட்டியும் கூரையும் வேற்றுடை கால்களும் நீட்டி நடந்திடும் நீள்பெரும் சாலை என்று அகவலிலே அது தொடங்கும். சுரதா அவர்கள் பார்த்த உடனே பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டார். யோ, உனக்கு சொற்கள்லாம் சுட சுடையா வருதியா? வகை ஒளி இல்லாமல் சுளையாக அமைந்திருக்கு, அது ஒன்று. இலக்கணம் நல்லாவே படிச்சிருக்குன்னு தெரியுது. தலைப்பு என்ன வச்சிருக்கேன்? சாக்கடையின் சிரிப்பு அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், சுரதா அவனுடைய நுணுக்கமான பார்வை. அவர்கிட்ட பல செய்திகளை நான் கற்றுக்கிட்டேன், அதில் இது ஒன்று. சாக்கடையின் சிரிப்பு சரிதான், அது நேரடியாக சொல்கிற அந்த செய்திக்கான தலைப்பு தான் அது. ஆனாலும் பளிச்சுன்னு ஒரு வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா? இப்படி யோசி அப்படின்னு மீண்டும் ஒரு சிட்டிகை. இப்படி யோசியேன். அப்படி கொஞ்சம் வானத்தை பார்த்தார். வானம் வீட்டுக்குள்ளே விதானத்தை பார்த்தார். இப்படி யோசிச்சுப்பார். சாக்கடை உன்னை பார்த்து சிரித்தது. அப்போ சிரிக்கும்போது ஏதோ ஒரு சொல்லியிருக்கணும், சொற்றொடரை சொல்லியிருக்கணும். அது என்னவா இருக்குன்னு யோசித்து பார்க்கலாமே. நான் அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தேன். இப்படி சொல்லாமே, என்ன சாக்கடைன்னு சொல்லி சிரிச்சுட்டு போறிய, நீ என்ன பூக்கடையா? நீ பூக்கடையா தலைப்பு வைக்கலான்னு சொன்னார்.
முதல் நாளிலேயே முதல் சந்திப்பிலேயே அந்த இனிய நிகழ்ச்சி எனக்கு நேர்ந்தது. அதன் தொடர்புக்கு பிறகு மணியம் அவர்களை விட்டு நான் தனியாக இயங்கிய காலத்திலிருந்து அவர் இறுதி காலம் வரை சென்னையில் இருக்கிற நாட்களிலேயே எல்லா நாட்களிலும் எந்த நேரத்திலும் அவர் நினைக்கின்ற நேரத்திலெல்லாம் எனது அறைக்கு வந்து விடுவார். எனது ஓவிய அறை என்பது ஓவிய கூடமாக இல்லாமல் இலக்கிய அரங்கமாகவே திகழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. இன்றைக்கு பல பெரும் படைப்பாளர்களாக, பேச்சாளர்களாக, கவிஞர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற எல்லாரும் எனது அறைக்குள் வந்திருக்கிறார்கள். நேற்று கூட இலக்கிய பீடம் என்கின்ற இதழிலே இருந்து விக்ரமன் ஐயா அவர்களுடைய மகன் கண்ணன் என்பவர் என்னை கேட்டார், உங்களுடைய அந்த நாட்களின் எண்ணங்களை எல்லாம், சந்தித்ததையெல்லாம், பார்த்ததையெல்லாம், பழகியதெல்லாம் தொடர்ந்து எழுதலாமே என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு ஒரு தலைப்பு தோன்றியது. சுரதாவுடன் பழகியவன் அல்லவா, எனது மேசையின் விளிம்பில் என்கிற தலைப்பு நேர்ந்தது. எனது மேசையின் விளிம்பில் வந்து அமராத எழுத்தாளர்களே இருந்ததில்லை. ஐஏஎஸ்களிலே பல பேர் வந்திருக்கிறார்கள், அமைச்சர்களுடைய உதவியாளர்கள் வந்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் ஆவதற்கு முன்னால் அவர்கள் எல்லாம் நம்மிடத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த குறிப்பாக இதை குறிப்பதாக எனது மேசையின் விளிம்பில் என்கின்ற தலைப்பிலே எழுதத் தொடங்கி இருக்கிறேன். அப்படி சுரதா அவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுது அவருடைய நுணுக்கமான சிந்தனையும் வித்தியாசமான வெளிப்பாடுகளும் என்னை மிகவும் ஈர்த்தன. அந்த ஈர்ப்பிலே அவருடன் பழகிய அத்துணை ஆண்டுகளின் தொடர்பாக அவரை பற்றி ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று அவருடைய இறுதி காலத்தின் போது நினைத்து கொண்டேன். காலமானார். சென்னை தியாகராய நகரில் இருக்கிற மயானத்திலே அவரை வருத்தமாக இருக்கு, மயானத்திலே அவரை ஆட்படுத்தி வந்தோம். திரும்பி வருகிற பொழுது அந்த நூலை வெளியிட்டு விட வேண்டும் என்கின்ற வேகத்தில் 100 செய்திகள் அடங்கிய இந்த பெருநூலை அவருக்கு எழுதி காணிக்கையாக்கினேன். 100 சுரதா என்கின்ற தலைப்பு. ஆரம்பி அவர்களும் ஔவை நடராசன் அவர்களும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் கலந்து கொள்ள மணிவாசகர் நூலகம் இதனை வெளியிட்டது. இந்த 100 செய்திகளை எழுதுவதோடு அதற்கான ஓவியங்களை உள்தீட்டினேன். நான் ஓவிய கவிஞன் என்பதனாலே அவரை பற்றிய ஓவியங்கள் ஒரு புகைப்படத்தை கூட புகைப்படமாக போடாமல் ஓவியங்களாக்கி இந்த நூலை தயாராக்கினேன். இதற்கு எனக்கு 2 ஆண்டுகள் பிடித்தன. அப்படிப்பட்ட நூலை பார்த்தபோது எனது அருமை நண்பர் முத்துலிங்கம் அவர்கள் சொன்ன முதற் சொல், சாதனை படைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை, புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் என்பது மாதிரி ஒரு கவிஞனுடைய திறனை இன்னொரு கவிஞர் வாயால் புகழப்பெறும்போது தான் அதனுடைய வேலையினுடைய வெளிப்பாட்டின் பெருமை தெரிய வரும். அந்த வகையிலே அவர் திருவாயால் நீங்கள் சாதனை செய்து விட்டீர்கள் என்று சொன்னதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சுரதா அவர்கள் பேச்சில் நகைச்சுவை என்பது வந்து ஒலித்து கொண்டே இருக்கும். அவர் வந்து உட்கார்ந்தால் போதும் அடுத்த மணித்துளியிலிருந்து அங்கே சிரிப்பொலி பரவும். அப்படிப்பட்ட அருமையான மனிதர். அவர் அருமையான மனிதர் என்பதற்காக இந்த அட்டையின் உள்பக்கத்தில் இப்படி அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் கலகலப்பாய் இருந்தார், நகைச்சுவையாய் இருந்தார், உணர்ச்சிகளை உடனே தெரிவிப்பவராயிருந்தார். மேன்மாடம், நடுக்கூடம், கீழ்குடிசை என எப்பேதமும் இன்றி இயல்பாயிருந்தார். எங்கும் தெரிந்தார், எதையும் ரசித்தார்,
எளிமையாய் இருந்தார். ஓ, மனிதராய் இருந்தார். இது கொஞ்சம் நிறுத்தி பாருங்க. இதோட நெருக்கி ஓகே. சரி. ஓமை கவிஞர் சுரதா அவர்களுடன் எவ்வளவு நெருக்கமாக பழகினேனோ அந்த அளவுக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களுடன் சேர்ந்து நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர்தான் எனக்கு ஓவிய கவிஞர் என்கின்ற அடைமொழியை தந்தவர். 1968 அதற்கு முன்பிருந்தே அவர் எனக்கு தெரியும். 1968 அவருடைய பெயரிலேயே கண்ணதாசன் என்கின்ற பெயரில் ஒரு அற்புதமான இதழை தயாரித்தார். அந்த தயாரிப்புக்கு துணையாக இருந்தவர் அவருடைய அருமை தம்பி ராமகண்ணப்பன். ராமகண்ணப்பன் கண்ணதாசன் அவர்களுடன் சேர்ந்து இயங்க தொடங்கிய பிறகு அவருடைய இயக்கமாக எழுத்து பணியை விட்டுவிட்டார். அது ஒரு வகையில் தியாகம். அது தன்னை கண்ணதாசனுக்காகவே ஒப்படைத்து விட்டார். அவர் பொறுப்பிலே கண்ணதாசன் இதழ் வந்து கொண்டிருந்தார். அதற்கான ஓவியங்கள், கவிதைகள் போன்றவற்றை நான் எழுதி கொண்டிருந்தேன். அந்த நாளிலே தான் எனக்கு ஓவிய கவிஞர் என்று பட்டத்தை கொடுத்தார். இப்பொழுது கண்ணதாசன் அவர்களையும் சுரதா அவர்களையும் இணை நோக்கி பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கண்ணதாசன் என்பவர் கம்பரை போன்றவர், சுரதா என்பவர் ஔவையாரை போன்றவர். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கண்ணதாசன் அவர்களை நாம் சென்று பார்க்க வேண்டும். சுரதா அவர்கள் அப்படியல்ல, நமது தென்னைக்கே வருகின்ற ஔவையார் அவர். அவ்வளவு எளிமையானவர். எளிமை என்பதற்காக தாழ்ந்து போனவர் அல்ல. எல்லோரோடும் இணைந்து பழகிய அவருடைய பெருந்தன்மை என்னை வெகுவாக ஈர்த்தது. இல்லை என்றால் இவ்வளவு பெரிய நூல் வந்திருக்காது. அவருடைய நகைச்சுவைக்கு 2-3 என அடுத்து நம்ம முத்துலிங்கம் அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. நகைச்சுவைக்கு முன்னாடி அவருடைய நன்றி உணர்ச்சியை நான் சொல்லிடணும். சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த கலைஞர் அவருக்கு நான் நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன். அவருடைய ஆட்களெல்லாம் இரவு 12 மணிக்கு கூட என்னை அழைத்து கொண்டு அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரோடு உட்கார்ந்து ஓவியங்களை பற்றி பேசி இருந்திருக்கிறேன். அது ஒன்று. அப்படி அவருடைய பன்முக திறமையை கண்டு அப்பொழுதே அசந்து போயிருக்கிறேன் நான். சுரதா அவர்கள் முரசொலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது பக்கம் 32 சுரதாவும் முரசொலியும் என்கின்ற தலைப்பில் இந்த நூலில் அதை எழுதியிருக்கேன். அப்போது முரசொலியில் வெள்ளிக்கிழமை என்கின்ற தலைப்பில் கலைஞர் அவர்கள் ஒரு தொடர்கதையை எழுதி கொண்டிருந்தார். முரசொலி வார இதழில். அந்த நாட்களிலே நடுப்பக்கத்தில் 2 பக்கம் சேர்ந்து வருகிற மாதிரி சுரதா அவர்களுடைய கவிதை வந்து கொண்டிருந்தது. அகநானூறு, புறநானூறு போன்ற கவிதைகளின் பொருளை தேர்ந்தெடுத்து அதை ஒரு நாடக பாணியிலே எண் சீர்திருத்தங்களிலே இவர் எழுதி கொண்டு வந்தார். அவருடைய எண் சீர்திருத்தங்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமான விருத்தங்கள். நான் கூட ஒரு முறை சொன்னேன், ஐயா, உங்கள் எண் சீர்திருத்தங்களை படித்து படித்து என் சீர் என்பதே என் சீரானது என்று சொன்னேன். அந்த அளவுக்கு அவருடைய சிறப்பான எண் சீர்திருத்தங்கள் அதிலே வந்து கொண்டிருந்தன. அதனை பாராட்டி சுரதா அவர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது கலைஞரை பற்றி சொன்னார். யோ, அவன் ரொம்ப நன்றிக்குரிய, அவர் எல்லாரையும் வந்து ஏகதேசத்தில் தான் பேசுவார். அது குறைபாடல்ல, அவருடைய இயல்பு.
அவருடைய அன்பினுடைய ஆழம் அது. அவன் என்று சொல்லுகின்ற போது அவருடைய அன்பினுடைய ஆழம் நமக்கு தெரிகிறது. அப்போது அவரை பாராட்டி சொல்லும் பொழுது, நான் அவரை முரசொலி கலைஞரை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொன்னார். உண்மைதான், அந்த நாட்களே உன்னதம். முரசொலி இதழில் தொடர்ந்து யான் எழுதிட முழு மனத்தோடு வாய்ப்பு நல்கிய மூக்கா அவர்கள் நன்றிக்குரியவர். என் ஊர்க்காரர் என்றாலும் இங்கே யார் தருவார்கள் தொடர்ந்த வாய்ப்பு? அதோடு கூட ஒவ்வொரு இதழுக்கும் 10 ரூபாய் சன்மானம் உண்டு. அந்த காலத்தில் 10 ரூபாய் பெரிய பணம் தான். சிற்சில நேரம் மொத்தமாகவும். சில்லறை விடுங்கள், உங்களை போன்று பலரை எனக்கு பிடித்த நண்பராய் கிடைக்கச் செய்தது முரசொலிதானே. முரசொலியில்தான் முழுதாய் தெரிந்தேன், முரசொலியில்தான் முழுதாய் தெரிந்தேன் என்றார் சுரதா நன்றி சுரக்கவே என்று இந்த கவிதையில் சொல்லியிருக்கார். அப்படி ஒரு நன்றிக்குரிய மனிதராக அவர் வாழ்ந்தார். இதில் முத்துலிங்கத்தை பற்றி ஒரு செய்தி இருக்குது. அது அவருடைய பேச்சிலேயே பேச வேண்டியிருக்கிறதுனால அந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை விட்டு விடுகிறேன். ஆயிரத்தி 1970 திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இன்றைக்கு விருது பெற இருக்கிற அருமை தோழர் காவனூர் வேலன் அவர்களுடைய கடை அங்கே தான் இருக்கிறது. அந்த பகுதியிலே என்னுடைய அறையை வைத்திருந்தேன். அந்த நாட்களிலே விஜி பன்னீர்தாஸ் நிறுவனத்திற்கு சில பணிகளை செய்து தந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும் அந்த நேரம். அவர்களிடத்திலிருந்து மொத்தமாக தொகையை என்னால் வாங்கவே முடியவில்லை. பல முறை சென்று சில முறை பணம் பெற்று இப்படி பல குறையை சொல்லலாம், அது வேறு. சரி, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு 360 ரூபாய் இருக்கிற நேரத்தில் நான் போகிறேன். விஜி பன்னீர்தாஸ், சந்தோஷம், செல்வராஜ் சின்ன பையன், அப்போ 3 பேர் அமர்ந்திருக்காங்க. அப்போது சந்தோஷம் சொல்கிறாரு, அண்ணே இவர் அமுதன் அண்ணே, என்னை போய் அண்ணேங்கிறார். அவர் என்னை விட பெரியவர். எல்லாரையும் அண்ணே இந்த சினிமாக்காரங்க அண்ணேன்னு சொல்லுவாங்க. அண்ணே இந்த அமுத அண்ணன் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகிறார தவிர எந்த பொருளையும் வாங்கலண்ணே அப்படின்னு சொன்னார். ஏங்க அப்படிங்களா? பன்னீர்தாஸ் இந்த 3 பேரில் மிகுந்த கலா ரசனை உள்ளவர் விஜி பன்னீர்தாஸ் ஒருவர் தான், நான் கூர்ந்து கவனித்ததில். அப்படி அமுதோ நம்ம ஆமாங்க. இப்போ நான் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறார் விஜி பன்னீர்தாஸ். சரி, நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களா அந்த இருக்கை, அந்த நாற்காலி கூட இல்லை, அது சோழக்கூடிய தன்மையுடையது. அந்த இருக்கை எனக்கு தாருங்கள். என்ன விலை அது? பாருங்கள், ஆச்சரியம். பையனை கூப்பிட்டாரு, ஏன்பா இது கோட்ரேஜ் நாற்காலி தானே? ஆமாம். இது என்ன விலை? 360 ரூபாங்க. சரிப்பா, இப்போ இதே போல் ஒரு நாற்காலி எடுத்து ஐயாவுக்கு அவருடைய இடத்துக்கு அனுப்பு கோடோன். இல்லை நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த இருக்கையே எனக்கு வேண்டும். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, ஒரு பெரிய முதலாளி உட்கார்ந்துருக்கிற இருக்கையில் ஒரு கலைஞன் உட்காரக்கூடாதா, கவிஞன் உட்காரக்கூடாதா? அடடே, நல்லா இருக்கே இது. சரி தம்பி, இந்த இருக்கையை எடுத்து என்னுடைய இதில் அம்பாதர் வண்டியில் டிக்கியில் வை, நானே எடுத்துக்கிட்டு போய் அவர் இருக்கையை போட்டுட்டு வந்துடுறேன். வந்தாருங்க அவர், அதான் பெரிய விஷயம். கார் வந்தது, என்னுடைய அறைக்கு வந்தார். ஏற்கனவே இருந்த நாற்காலியை ஒதுக்கி விட்டு இந்த சுழல் நாற்காலியை போட்டார். நீங்கள் உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் முதல்ல உட்காருங்க. திருவல்லிக்கேணி பகுதி என்பது தேநீருக்கு மிகச்சிறந்த பகுதி. அங்கே பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களுடைய விடுதிகள், தேநீர் விடுதிகள் இருப்பதனால அந்த தேநீரெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். தேநீர் சொன்னோம், எல்லா நண்பர்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே அமுதன்? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அவர் என்னிடம் விடை பெற்று அவருடைய அம்பாதர் வண்டியில் ஏறி அவர் அந்த பக்கம் போக, கவி காமூர் ஷெரீஃப் அந்த தெருவில் தான் இருந்தார், பச்சைப்பிச்செட்டி தெருவில்.
இல்லை, அப்போ அந்த பேரில் பச்சை செட்டித்தரு. அதுதான். இந்த வண்டி இப்படி நகரவும் பச்சையப்ப செட்டி தெருவில் கவி காமூர் ஷெரீஃப் வீட்டில் அவர் பேசிட்டு சுரதா வரவும் சரியாக இருந்தது. சுரதா அறைக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே இந்த சுழல் நாற்காலி கண்ணில் படுது. அட, புது நாற்காலி வந்திருக்கு போல இருக்க அப்படின்னார். ஆமாய்யா அப்படின்னேன். நம்ம விஜிபி தான் கொடுத்தாரு, அவரே வந்து போட்டார் அப்படின்னு சொன்னேன். அட, அவன் வந்துருந்தானா இங்கே? யோ, அவன் ரொம்ப நல்லவன். அவன் எல்லாம் அவன் வந்து அதிகமாக தரமாட்டான், கஞ்சந்தான், ஆனாலும் கூட கொடுப்பான் அவன். அதாவது அவருடைய தனித்தன்மை அதுதான். அதாவது அவருடைய நகைச்சுவையில் இதில் 43 இந்த ஒரு செய்தியில் சொல்லி அடுத்து சுரதா நகைச்சுவையில் அது சொல்லியிருக்கேன். இந்த செய்தி இந்த நடப்பை நாற்காலியை பார்த்துட்டார் இல்லைங்களா, அந்த செய்தி. குற்றியல் உகரத்துக்கு ஒற்று மிகுந்திடும், குற்றியல் உகரத்துக்கு ஒற்று மிகுந்திடும் கூறு போலவே. ஏன்னா அவர் வந்து இலக்கணத்தையே வந்து மேற்கோளாக ஓமை கொடுக்கிறவர். குற்றியல் உகரத்துக்கு ஒற்று மிகுந்திடும் கூறு போலவே குவலையின் தன்னில் சுற்றிலும் நண்பர் ஒற்றியிருந்தவர் சுரதா அவர்கள் என்பதை அறிவோம். நெற்றி பழிச்சிட நேர்மொழி பகர்ந்த நிறைகவி சுரதா நித்தமும் புதிதாய் கற்றதனைத்துடன் கனியனை இனித்தது கலகல என கூறலாம் உண்மை. கலகல நகை என கூறலாம் உண்மை. ஒருமுறை விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் உயர்தர கோத்ரேஜ் சுழல் நாற்காலி ஒன்றினைத்தாமே தம்முடைய ஊர்தியில் கொண்டு வந்தனது கலைத்தொழிலிடத்தில் கொடுத்து வாழ்த்தி கனிநீர் அருந்தி இருந்து பேசி பின்னர் போனார். இந்த நிகழ்ச்சி 71 இன்றும் நாற்காலி என்ற இருக்கை. பன்னீர்தாஸ் போய் 10 மணித்துளி கழித்து கவிஞர் சுரதா வந்தார். வந்தவர் கண்ணில் புது நாற்காலி பளிச்சென தெரியவும் பார்த்து வியந்தார். நாற்காலி வந்த செய்தியை முற்றாய் நானும் கவிஞருக்கு கூறினேன் பரிவுடன். பன்னீர்தாசா வந்து போனான், பாசமானவன், எளிமையானவன் என்றே கூறிய சுரதா அவர்களை புது நாற்காலியில் அமரக் கூறினேன். பெருங்கவிஞர், நமக்கு ஆசிரியர் போன்ற கவிஞர், அவர் உட்காரட்டும், முதல்ல அவர் உட்கார சொன்னேன் என்றே கூறிய சுரதா அவர்களை புது நாற்காலியில் அமரக் கூறினேன். முதலில் மறுத்து பிறகே அமர்ந்தார். சுழல் நாற்காலி என்பதால் அதனை அவரையும் சேர்த்து சுழற்றினேன் ஒரு முறை. சிரித்த சுரதா, நல்லா இருக்கு சுழல் நாற்காலி, நல்லா இருக்கு சுழல் நாற்காலி என்றவர் சட்டென சலூன் சேர், நல்லா இருக்கு சுழல் நாற்காலி என்றவர் சட்டென சலூன் சேர் என்று சொன்னாரே பார்க்கலாம். பக்கத்தில் இருந்த நண்பர்க்கும் எனக்கும் பக்கன நகைச்சுவை பற்றி கொண்டதே. இப்படி பற்பல நிகழ்ச்சிகள். ஏன்னா நானே பேசிட்டு இந்த அவருடைய நேரத்தை எடுத்து என்னால் பேச முடியும், அவ்வளோ செய்தி. ஏன்னா 100 செய்திகளை சொல்லியிருக்கிறேன் நான். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு பொருட்டாக வரவேற்று தலைமை தாங்க அழைத்த இந்த அமைப்பினருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். என் எதிரிலே பல தெரிந்த முகங்கள் இன்றைக்கு சிரித்த முகங்களாக என்னால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் எனது மகிழ்ச்சியையும் நன்றியும் கூறி அமைகிறேன். வணக்கம். அமுதோன் முகப்பில் அமைக்கும் காட்சி குமுதம் பூத்த குளத்து காட்சி என்று காவனூர் வேலன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அட்டை படங்களை மட்டுமல்ல, கூட்டங்களுக்கான முதல் தலைமையுரையும் அவர் அமைக்கும் பொழுது குமுதம் பூத்த குளத்து காட்சியாகவே அது சிறந்ததை நாம் அறிந்தோம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இலக்கிய வீதியினுடைய அன்னம் விருதை பெற இருக்கக்கூடிய கவிஞர் காவனூர் வேலன் அவர்களை பற்றிய குறிப்பை லக்ஷ்மிபதி அவர்கள் வாசிக்க நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று இலக்கிய வீதியின் அன்னம் விருது பெறவுள்ள கவிஞர் காவனூர் வேலனை பற்றி சில குறிப்புகள். வேலூர் மாவட்டம், ஆற்காடு வட்டம், காவனூர்காரர். திருமிகு லோகநாதன் ஞானச்செல்வி இளையரின் மகன். 80 வயது கடந்தும் இவரது கவிதை எழுச்சிக்காக பாராட்டப்படுபவர். திருமதி பொற்செல்வி வாழ்க்கை துணையாக ஏற்று திருமண பொன்விழா ஆண்டு கண்டவர். மலர்விழி, செழியன், கனிமொழி நல்ல தமிழ் பெயர் கொண்ட நற்செல்வங்களை பெற்றவர். பல்கலைக்கழக பட்ட ஆய்வுகளுக்கான நூல்களை படைத்த இவர் படித்தது 5ஆம் வகுப்பு. சீர், அசை, தலை பார்த்து மொழி திருத்தத்தோடு கவிதை படைக்கும் இவர் தொழில் முடி திருத்தம். ஆம், பொன்முடி திருத்தகம் திருவல்லிக்கேணியில். ஓமைக்கறிஞர் சுரதாவின் தொடர்பு, தொல்காப்பிய புலவர் வெற்றியழகனார் தொடர் பயிற்சி, காவனூர் வேலன் கவிஞரான கதை. காவனூர் வேலன் கவிதைகள் அகமாயிரம், அகமும் புறமும் கவிதை நூல்கள். முல்லை மாலை, செவ்வள்ளி, செம்பரத்தை இவை காப்பிய நூல்கள். சிதைந்த சிலை இது நாடகம். ஆம், வானொலியில் ஒளிபரப்பான நாடகம். வார்த்தை விளைச்சல் சிறுகதை. 32 இலக்கிய கட்டுரைகள் என மொழியின் அனைத்து வடிவங்களிலும் சுமார் 15 நூல்களை படைத்துள்ளார். 7 தொகுப்பு நூல்களும் வெளியிட்டுள்ளார். 10க்கும் மேற்பட்ட நூல்களுக்கு அணிந்துரைகள் எழுதியுள்ளார். ஏராளமான கவியரங்கங்கள், பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். பாரதிதாசன் விருது, இலக்கிய மாமணி விருது, திருவள்ளுவர் விருது, மொழிப்போர் மறவர் விருது என பல விருதுகள் பெற்றவர். கலைமாமணி நாமு முத்துக்குத்தன் மற்றும் நட்சத்திர கலைக்கழக கூடங்களில், அதேபோல் யூகி சேதுவின் ஜானா குறும்படத்தில் சினிமா சண்டை காட்சிகளிலும் நடித்துள்ளவர் காவனூர் வேலன் அவர்கள். கவிப்பணி மட்டுமல்லாது சமூக அரசியல் களப்பணிகளிலும் ஈடுபட்டவர். 1988, 1990, 1993 தமிழ் ஆட்சி மொழி சட்ட போராட்டம், மறைமலை நகர் தொடர்வண்டி நிலைய பெயர் மாற்றம் கண்டனம், தொலைக்காட்சியில் பிறமொழி திணிப்புக்கு எதிரான கண்டனம், இலங்கை தமிழருக்கான உண்ணாவிரதம் மற்றும் சிங்கள அரசை கண்டித்து போராட்டம். அதேபோல் 1991 திருவள்ளூர் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பெங்களூர் கன்னடரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம், 1994 சட்டப்பேரவை முன் முற்றுகை போர் என பல்வேறு போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். தமிழகம் தாண்டி பம்பாய், லண்டன், வாஷிங்டன் போன்ற இடங்களிலிருந்தும் அமைப்புகளிலிருந்து பாராட்டு கடிதங்களை பெற்றவர். மலேசிய உலக தமிழ் கவிஞர் பேரவையில் பங்கேற்றவர். இவரது உலகளாவிய சிறப்பு. இவரது செவ்வள்ளி காப்பிய நூல் அமெரிக்க வாஷிங்டன் நூலகத்தில் இடம்பெற்றுள்ளது. திராவிட இயக்க சிந்தனைகளிலும் திராவிட கழக கொள்கையிலும் தீவிர ஈடுபாடு கொண்ட இயக்க பணியாளர். என் உடலை மருத்துவர்கள் அறுத்தெடுத்து எலும்பு முதல் நரம்பு வரை ஆய்ந்து கற்றும் புண்பட்டு வாழ்கின்ற மனிதருக்கும் புது வாழ்வு கொடுக்கட்டும் என்று தம் உடலை மருத்துவமனைக்கு ஒப்புக் கொடுத்துள்ளவர். தான் இறந்த பின் தன் உடலுக்கு எந்தவித சடங்கும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாய் நிற்பவர். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், ஆட்சி மொழி, பயிற்று மொழி, விளம்பர மொழி எல்லாமே தமிழ் ஆக வேண்டும் என்ற கொள்கையிலே உறுதி கொண்டவர். அவருக்கு இன்று, அதாவது கவிஞர் காவனூர் வேலன் அவர்களுக்கு இலக்கிய வீதியும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து இந்த அன்னம் விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். அவரை அன்போடு விருதை ஏற்க அழைக்கிறோம். தொடர்ந்து பெரியவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது.
நீருபூத்த நெருப்பாக தமிழன் நின்று நெஞ்சத்தால் பழங்கதையில் மூழ்கி உள்ளான். கார்கால கதிராக உதிப்பதெப்போ, கணன்றெழுந்து போராடத் துடிப்பதெப்போ என்று சொல்லக்கூடிய வரிகளுக்கு சொந்தக்காரரான காவனூர் வேலன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையாக 5 நிமிடங்களில் பேச்சை வழங்குவார். இந்த விழா தலைவர் அமுத பாரதி அவர்களே, இலக்கிய வீதி இணையவன் அவர்களே, முன்னாள் அரசவை கவிஞர் கலைமாமணி முத்தலிங்கம் அவர்களே, துரை லட்சுமிபதி அவர்களே, சரவணன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் என் முதற்கண் வணக்கம். இவர் அமுத பாரதி அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய கவிதைக்கு முகப்போவியம் தீட்டி அணிந்துரை வழங்கியவர். இவர் முத்துலிங்கம் அவர்கள் பாரதியார் இல்லம் அவர்களுக்கு அங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் வருவார். அவருக்கு வணக்கம் சொல்வேன், ஆனால் பேசியது கிடையாது. இன்று அவரே என்னை பற்றி பேசப் போகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சின்ன திரிவிளக்குக்கு கண்ணாடி கூண்டு அமைத்தால் அந்த வெளிச்சம் பரவலாக எல்லா இடமும் தெரியும். அப்படி ஒரு சிறிய வத்தியான எனக்கு கண்ணாடி கூண்டில் வெளிச்சம் தெரிவது போல் என்னை பாராட்டு உள்ளது எனக்கு பெருமை அளிக்கிறது. ஆனால் இந்த பெருமையெல்லாம் என்னை உருவாக்கிய புலவர் வெற்றியழகன் அவர்களுக்கு சேரும். நான் 20வது வயதில் பொன்முடி திருத்தகம் என்று திருவல்லிக்கேணியில் வைக்கின்ற பொழுது எனக்கு ஆணழகனாக வேண்டும் என்று உடற்பயிற்சி, நாடகம், சினிமா இப்படி பல துறையிலேயே ஒரு 7 ஆண்டுகள் கழித்து விட்டேன். அப்போது மூக்கா முத்துக்கூட கலைஞர் மகன் என்னிடம் உடற்பயிற்சி கற்றவர். சீப்பா ஆதித்தனார் தலைமையில் சபாநாயகராக இருந்தார். ஒரு நாடகம் நடத்தியுள்ளேன். இப்படி இந்த துறையிலெல்லாம் ஈடுபட்டிருந்து எனக்கு நிறைவு பெறவில்லை. அதன் பிறகுதான் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் நூலும், ஊமை கவிஞர் சுரதா நூலும், பொன்னிவளம் நூலும் கற்ற பின் கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் கவிதையை நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஏன் நாமும் கவிதை எழுதக்கூடாது என்று கவிதை எழுத தொடங்கினேன். கவிதை எழுதி எல்லாரிடமும் காண்பித்தாலும் அப்படி எவ்வளவோ கவிதைகள் எழுதியிருந்தாலும் அது இலக்கணம் இல்லை என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் நினைக்கின்றேன், பெரிய வீடை கட்டிவிட்டு வாஸ்து சாஸ்திரம் இல்லை என்று குடி போகாமல் இருப்பார்கள். அப்படி நிறைய கவிதை எழுதியும் அதை பதிப்பிக்க முடியவில்லையே என்று கவலையோடு இருந்த பொழுதுதான் புலவர் வெற்றியழகன் அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அவர்தான் கவிதை எப்படி எழுத வேண்டும், முடிப்பு எப்படி, தொடக்கம் எப்படி என்று சொல்லி பல இலக்கணங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் என் மண்டைக்கு எந்த இலக்கணமும் ஏறவில்லை. ஆனால் என் சீரும் அரிசீரும் கைவந்த கலையாகிவிட்டது எனக்கு. அதனால்தான் 4 காவியங்கள், 3 கவிதை தொகுப்பு, 2 நாடகம், ஒரு இலக்கிய கட்டுரை, ஒரு சிறுகதை, இப்படி ஏராளமான எழுதினேன். அதற்கெல்லாம் மூல காரணமாக அமைந்தவர், என்னை கவிஞனாக உருவாக்கியவர் புலவர் வெற்றியழகன் அவர்களே. இன்னொன்று, சுரதா சொல்லுவார்கள், என் கடைக்கு வருவார் அடிக்கடி. வந்தவுடனே சுவையான தேநீரும் பக்கடாவோ பன்னோ சாப்பிடுவார். இவன் உஞ்சாதியா, அபிரகாம் உஞ்சாதி, அவன் உஞ்சாதி, நீ அவனை போல முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லுவார். சொன்னது இல்லாமல் அவருக்கு முடியும் வெட்டுவேன். பிறகு சொல்லுவார், இதுவார், இவன் பிறந்த நாளில் நீ பிறந்தாய் என்று ஒரு 15 அறிஞர்கள் என்னுடைய பிறந்த தேதியில் பிறந்தவர்கள், 13/5 பிறந்தவர்கள், ஆண்டு வித்தியாசம் இருக்கும்.
அதை சட்டம் போட்டு மாட்டி வையா அப்படின்று சொல்லுவார். பிறகு அவருடைய மகன் கல்லாடனுக்கும் முடிவெட்டிருக்கிறேன். ஐயா வெளியிட்டிருக்கிற சுரதா நூறில் வெளியிட்டிருக்கிற படங்கள் என் கைவண்ணம் காட்டிய படங்களும் அதில் இருக்கும். அது ஒரு அடையாளம். மற்றவர்களுடைய கவிதை இருக்கும், கட்டுரை இருக்கும். ஆனால் என்னுடைய கட்டுரை இருந்தது இல்லாமல் அவருடைய புகைப்படத்தில் என்னுடைய கைவண்ணம் காட்டியது தான் அது. அது ஒரு பெருமைதான் அது. இப்படி அவர் வந்து போன பிறகு எனக்கு பல அறிஞர்கள் கடைக்கு வருவார்கள். கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் எல்லோரும் வருவார்கள். மின்னூர் சீனிவாசன் அவர்களும் வருவார். அப்பொழுது சுரதா சொல்லியது ஒன்று இருக்கிறது. அதாவது ஓமை இல்லாத கவிதை பட்டுடை சுற்றிய பதுமை போல் என்பார். ஒரு கவிதைக்கு ஓமை இருக்கணும், அப்பொழுதுதான் அது கவிதையாக இருக்கும். நானோ கிராமத்து பள்ளியில் 5வது கூட படிக்காதவன், 30 வயதில் கவிதை எழுத வந்திருக்கிறவன். நான் எங்கே போய் ஓமையை தேடுவது? ஆனால் என் கிராமத்தில் இருந்த பொழுது எவ்வளோ இயற்கை காட்சிகளை பார்த்திருக்கிறேன். ஒரு மலர் ஒவ்வொரு இதழாக விரிவதை கூட நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிறிய விதை மண்ணை வெடித்து முளைப்பதை கூட பார்த்திருக்கிறேன். அப்படி எவ்வளோ இயற்கை காட்சிகளை பார்த்திருக்கிறேன். நாம் ஏன் இலக்கியத்தை தேட வேண்டும்? நாமே நேரில் பார்த்திருக்கிறோமே என்று அந்த நினைவு எனக்கு வந்தது. எங்கள் ஊரிலே கம்பங்கதிரில் கிளி வந்து கொத்தும், டொக் டொக்கு என்று கொத்தும். அந்த கதிரோ கீழும் மேலும் வளைந்து பிறகு நிமிரும். அப்பொழுது அந்த கதிரை பார்த்தால் திட்டு திட்டாக அந்த கதிர் கொத்திய இடம் இருக்கும். அதை தான் நான் சொன்னேன், கதிரொன்றை கிளி சாய்த்து கொத்தல் போன்று கன்னியவள் முகமெங்கும் எச்சல் திட்டு. காதலன் வந்து காதலியை வளைக்கிறான், அவர் திமிருகிறாள். இருந்தாலும் அவள் கன்னத்திலே எச்சென்று முத்தம் கொடுக்கிறான். அவள் விட்டவுடனே கதிர் நிமிர்கிறது போல் இவள் நிமிர்கிறாள். அதைதான் அந்த இயற்கை காட்சி இப்படி காதலுக்கு ஓமையாக்கினேன். இன்னொன்று, எங்கள் ஊரில் கரும்பு தோட்டம் செழித்து வளர்ந்து பூத்திருக்கும். அந்த வெறப்போரும் நட்டிருக்கிற அவுத்தி மரமும், அவுத்திப்பூ வந்து பிறைநிலா போல் இருக்கும். நீங்கள் யாராவது பார்த்துருக்கலாம். அவுத்திப்பூ வந்து ஒரு பிறைநிலா எப்படி இருக்குதோ, ஒரு கத்தி எப்படி இருக்குதோ அப்படி இருக்கும். அது தொலைவில் இருந்து பார்த்தால் அந்த மேகத்துள் இந்த பிறை நிலா இருப்பது போல் தெரியும். அதனால்தான் செங்கரும்பு பூ பூத்து மேகம் போல் தெரிய, சேர்த்து நட்ட நல்ல வெற்றி திரை நிலவாய் தெரிய அப்படி என்று அதை ஓமையை என் கிராமத்தில் கிடைத்தது தான். இன்னொன்று, நெல்லை அறுப்பார்கள் விவசாயி. அறுத்த உடனே அந்த நெற்கதிர்களை ஒரு கையில் பிடிப்பான், ஒரு கையில் அரிவாள் இருக்கும். இந்த நெற்கதிர்கள் வந்து இப்படியும் அப்படியும் சாயும். அது எப்படி இருக்குது என்றால், சிங்கத்தின் பிடரியைப் போல் அறுத்தெடுத்து, சிங்கம் சிலிர்த்தெழுந்தால் அதனுடைய பிடரி மயிர்கள் நேராக நிற்காது, இப்படி சாயும் அப்படி சாயும். அதை தான் என்னுடைய கிராமத்தில் நெல் அறுத்ததை அப்படி செய்திருக்கிறேன். இன்னொன்று, எங்கள் ஊருக்கு இங்கு தெரியுமோ தெரியாதோ, பசுமாடு இன்னொரு மாடு தான் தெரியும். அதில் காளை எருது என்று தெரியாது. எங்கள் ஊரில் காளையை எருது ஆக்குவார்கள் விவசாயத்திற்காக. அந்த காய் அடித்த உடனே வீரமாக துள்ளி பாய்ந்த காளை தலை குனிந்து ஆண்மையும் போய்விடும், வீரமும் போய்விடும். அதான் காதலி சொல்வார், வீரமாக துள்ளி பாய்ந்த காளை ஒன்று விதையடித்த எருதான கொடுமை போன்று. அவளுடைய காதலன் அங்கிருந்து வரும்போதே காதலியை தேடி ஓடி வந்து கட்டி தழுவான். ஆனால் அன்றைக்கு தலை குனிந்து வருகிறான். அதுக்கு அவள் இப்படி சொல்லுகிறாள், வீரமாக துள்ளி பாய்ந்த காளை ஒன்று விதையடித்த எருதான கொடுமை போன்று. இப்படி பல உவமைகள் என்னுடைய கிராமத்தில் இருக்குது. நான் வந்து இலக்கியம் நிறைய படிக்கவில்லை, இலக்கியம் படித்தவர்களை படித்தவன் நான். ஆகையால் என்னுடைய கிராமமே எனக்கு எத்தனையோ ஊமைகள் இன்னும் எழுதி கொண்டே இருக்கலாம். அப்படியே நிறைய என்னுடைய கவிதையில் வருகின்ற ஊமைகளெல்லாம் என்னுடைய மலைகளை பற்றி, ஆறை பற்றி, பாலைவனம், எவ்வளோ என்னுடைய கிராமம்தான் என்னுடைய கவிதையில் நிறைந்திருக்கும். அதனால்தான் கவிஞர்களை கூட சொல்வது, நீங்கள் எந்த பட்ட படிப்பு படித்தாலும் எங்கு படித்தாலும் கிராமத்திற்கு ஒரு முறை சென்று பாருங்கள், அதனுடைய இயற்கை அழகை நேரடியாக பாருங்கள் என்று சொல்வது. இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிற பெருமைக்கெல்லாம் நான் கற்பனை தான் என் கையிருப்பு. ஆனால்
இலக்கணம் எல்லாம் எந்த கவிதை எழுதினாலும் ஐயா புலவர் வெற்றி அழகன் அவர்களிடம்தான் காட்டுவேன். ஏன்னா ஒரு பத்திரிகையில் வர்றப்போ யாரும் குறை சொல்லக்கூடாது. இவர்கிட்டயே நான் குறை வாங்கிக்கலாம், திட்டு வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மற்றவங்க நம்மளை குறை சொல்லக்கூடாது. இந்த ஐயா சேதெல்லாம் கூட இருக்காங்க. நான் தலைநகர் தமிழ் சங்கத்தில் எவ்வளோ போராட்டத்திலெல்லாம் கலந்துருக்கிறேன். ஆனாலும் எனக்கு முதலில் தீவிரமாக உடற்பயிற்சி செய்து ஒரு பெரிய ஆணழகனாக வேண்டும் என்பது, நாடகத்திலோ சினிமாவிலோ நல்லா நடிக்க வேண்டும் என்பது. ஆனால் முடியவில்லை. சினிமாவில் சில சண்டு காட்சிகளில் நடிப்பார்கள், சரியாக காசு கூட வராது. தொலைக்காட்சியிலையும் அப்படிதான் பெருமைப்படுத்திட்டு போவார்கள், போக்குவரத்துக்கு கூட பஸ்ஸு கிடைக்காது. சினிமாவில் தேனாம்பேட்டையில் இறங்கி நடந்து போ என்பார்கள், இரவில் நடந்து வந்து கொண்டிருப்போம். அதெல்லாம் முன்னேற முடியவில்லை. இந்த கவிதையால் தான் நான் யார் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. அதெல்லாம் அந்த இஸ்லாமியர் சொல்வார்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று. என்னுடைய எல்லா புகழும் புலவர் வெற்றி அழகனார் அவர்களே சாரும். இன்னொன்று நான் சொல்லிக்கொள்கிறேன், என்னுடைய கையெழுத்து இந்த கோடியில் ஆரம்பித்தால் அந்த கோடியில் நிற்கும், ஓலைச்சுவடியில் எழுதுவது போல். என்னுடைய கையெழுத்து என்னாலே படிக்க முடியாது. அப்படி ஏன் என்றால் கற்பனை எங்கே ஓடிவிடப் போகிறதோ, கற்பனை பின்னாலே நான் ஓடுகிறவன். அதனால் அந்த எந்த நேரத்தில் நான் எழுதுகின்ற கையெழுத்தை என் துணையாரிடம் தூங்குகின்ற போது எழுப்பினாலும், உணவு சமைக்கின்ற பொழுது எழுதினாலும், ஏன் எங்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லாத போது இருந்தாலும் இதை படி எடுத்து கொடு என்றால் மனம் கோணாமல் உடனே படி எடுத்து கொடுப்பார். கையெழுத்து முத்து முத்தாக இருக்கும். ஐயாவுடைய நண்பர் கலைவாணன், ஐயாவுடைய நண்பர் கலைவாணனுடைய கையெழுத்து போலேயே அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதை பார்ப்பவர்கள் படிக்காமல் இருக்க மாட்டார்கள். கவிதையில் பொருள் இருக்கிறதோ அழகு இருக்கிறதோ அது வேறு விஷயம். அழகான எல்லாரையும் தூண்டும், அந்த கையெழுத்து எல்லாரையும் படிக்க தூண்டும். அதை கொண்டு ஐயாவிடம் காண்பேன். ஐயா அவருக்கு எப்போதும் இது ஏன் வல்லினம் இல்லை, இது மெல்லினமாக இருக்குது, இதில் ஒற்றுப்பிழை இருக்குது, இது மிகுந்து இருக்குது, இது மிகா இருக்குது என்று சொல்லுவார். நான் கற்பனை பண்ணி எழுதியது எனக்கு தான் தெரியும். இவர் இது மிகுந்து இருக்குது, மிகாமல் இருக்குது, வல்லினம் இல்லை, மெல்லினமாக இருக்குது, அதையெல்லாம் கேட்டுக்கொள்வேன். அடுத்து நான் எழுதுகிறேன், திருப்பி சொல்வார், எந்த காலத்தில் சொன்னாலும் அப்படியே தான் எழுதுகிறாய் என்பார். ஆனால் எனக்கு கற்பனை தான் முக்கியம், இலக்கணத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஏராளமான கவிதை, துறையில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அதனால் இந்த பெருமைப்படுத்திய இந்த அமைப்புக்கும், என்னை பாராட்டி பேசுவோருக்கும், தலைமை தாங்கியவருக்கும், எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்து வணக்கம் சொல்கிறேன். நன்றி. இரண்டு காரணங்களால் சுரதாவின் எழுத்துக்கு சுரதாவே நிகர் என்று நான் சொல்வேன். முதற் காரணம், அவர் பிறர் எழுதியிலிருந்து திருடுவதில்லை. கருத்தையோ தொடரையோ தானே தோன்றிய சொற்றொடர் ஒவ்வொன்றும் இனிக்கும் கவிதை துணிக்கையை அவர் திருடுவதில்லை என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒருமுறை சுரதாவை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதே போலதான் கவிஞர் காவனூர் வேலன் அவர்களும் யாரிடத்திலிருந்தும் எதையும் திருடியதாக தெரியவில்லை. அவர் எதை நேரடியாக பார்த்தாரோ, சொந்த ஊரிலிருந்து மண்ணுக்குள்ளிருந்து விதைகள் வருவதை கூட அப்படி தானே தோன்றி அதிலிருந்து ஓமைகளை அமைக்கக்கூடிய வல்லன்மை பெற்றிருக்கிறார். ஓமை கவிஞருக்கு ஒரு மிகச்சிறந்த வாரிசு உருவாகி இருக்கிறார். ஐயா அவருடைய பேச்சுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய மையமாக சிவகங்கை மாவட்டம் கடம்பக்குடிக்காரர், முரசொலியின் உதவி ஆசிரியராக 1966களில் இருந்தவர். பின்பு அலையோசையில் 1972 பயணித்தவர். டைரக்டர் மாதவன் அறிமுகத்தால் பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் தஞ்சாவூர் சீமையிலே தாவி வந்தேன் பொன்னியம்மா என்ற முதல் திரைப்பட பாடலை எழுதி நம்மையெல்லாம் மெய்சிலிர்க்க வைத்தவர். அரசவை கவிஞர் பதவியை அலங்கரித்தவர். இவருடைய தாரக மந்திரம் எது என்று கேட்டால் உழைப்பு, திறமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை என்பதை எழுதி வைக்கலாம். சுரதாவும் சொல்லுவார், ஏதேனும் தாரக மந்திரத்தை, பிடித்த வார்த்தைகளை வாசல்தோறும் எழுதி வையுங்கள் என்று. நாமும் கூட எழுதி வைக்க வேண்டும் என்றால் முத்துலிங்கம் ஐயாவினுடைய இந்த தாரக மந்திரத்தை எழுதி வைக்கலாம். அவரை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அன்பும் பண்புமிக்க விழா தலைவரும், பேசுகிறது கேட்குதா? மரபு கவிதை, புதுக்கவிதை, ஹைக்கூ கவிதை போன்ற பல வகை கவிதைகளிலும் தேர்ச்சி பெற்றவராக விளங்குகின்ற ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களே, உடல் தள்ளாடினாலும் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராமல் இதை போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து வருபவரும், கம்பன் கழக செயலாளரும், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்ற தாரக மந்திரத்தை நமக்கு தந்த கவிஞர் தாராபாரதியை இலக்கிய உலகத்திற்கு தந்த பெருமைக்குரிய இலக்கிய வீதி இனியவன் அவர்களே, ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற பல நடிகர்கள் நடித்த பல வெற்றி படங்களை உருவாக்கிய திரையுலகத்திலேயே பண்பாடுமிக்க இயக்குனர் என்று பலராரும் போற்றப்படுகின்ற மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய SP முத்துராமன் அவர்களே, காவனூர் வேலனை கவிஞராக ஆக்கிய பெரும்புலவர் வெற்றியழகன் அவர்களே, தஞ்சை கூத்தரசன் அவர்களே, கவிஞர் இளமாறன் அவர்களே, ஹிந்தி பேராசிரியரும் தமிழறிஞருமான புதுவை ராமசாமி அவர்களே, பெரிய பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களே, இலக்கிய வீதி இனியவனுடைய திருமகளார் வாசுகி அவர்களே, மதிப்பிற்குரிய வாசுகி கண்ணப்பன் அவர்களே, எத்தனை பேர் கற்பகம் பதிப்பகம் உரிமையாளர் நல்லதம்பி வந்திருக்கிறார். அப்புறம் நம்ம இப்போ குருமூர்த்தி எங்கே இருந்தார், போயிட்டார். மணிவாசகர் பதிப்பகம் குருமூர்த்தி இருக்கிறார். புதுகை தென்றல் ஆசிரியர் தர்மராஜன் இருக்கிறார். கவிஞர் ராஜேந்திர பாபு இருக்கிறார். யார் அங்கே இருக்குது? யார்? நெல்லை ராமச்சந்திரனா கடைசியா இல்லையா? சரி, அவர் மாதிரி தெரிஞ்சது. ஆக இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சுரதாவை பற்றி நீங்கள் எல்லாருமே நன்றாக அறிந்தவர்கள். உங்களுக்கு தெரியாத எதையும் நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை. உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த நிகழ்ச்சிகளை மீண்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன், அவ்வளோதான். பாரதியார், பாரதிதாசனுக்கு பிறகு தோன்றிய எழுச்சி கவிஞர்களில், மறுமலர்ச்சி கவிஞர்களில் குறிப்பிடத் தகுந்தவர்கள் 3 பேர். ஒருவர் கம்பதாசன், இன்னொருவர் கவிஞர் தமிழ்ஒளி, இன்னொருவர் கவிஞர் சுரதா, இன்னொருவர் திருலோக சீதாராம். திருலோக சீதாராம் அவருடைய சிவாஜி பத்திரிகையில் தான் நம்ம இவர் சுரதாவினுடைய கவிதை முதல் கவிதை வெளிவந்ததுன்னு சொல்லுவார். அதாவது எதை சொன்னாலும் புதுமையாக சொல்லக்கூடியவர், மரபு கவிதைக்கும் புதுக்கவிதைகளுக்கும் பாலமாக விளங்கியவர் சுரதா. இன்றைய புதுக்கவிதை சிந்தனைகளை, புதுக்கவிதை கூறுகளை அன்றைக்கே மரபு கவிதைகளிலும் சினிமா உரையாடலிலும் பாடல்களிலும் சொன்னவர் அவர்தான். அவருக்கு முன்னால் கம்பதாசன் சொன்னார். நான் சென்னைக்கு வந்த புதிதில் கோடம்பாக்கத்தில் ஹாலிவுட் ஒரு ஹோட்டல், லிபர்ட்டி பக்கத்தில், அங்கே ஹோட்டல் எல்லோரும் 50-60 பேர் கூடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கவிதை ஒளிபரப்பாச்சு. சொன்னவர் யாருன்னா இவர் நம்ம சுரதா தான் கவிதை வாசிக்கிறார் வானொலியில். ஆட்டனத்தை ஆதிபந்தியை பற்றி 50-60 பேர் கூட்டமாக நின்றாங்க. நானும் நின்று கேட்டேன். அந்த கவிதை இன்னமும் நினைவில் இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருந்த நதியை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் வாடிக்கொண்டே, வாடிக்கொண்டே இருந்தால் சூறைக்காற்றில் வசமான படகை போல் ஆடிக்கொண்டே, ஆடிக்கொண்டே இருந்தால் அழகி ஆற்றின் அடிவயிற்றில் மறைந்தவனை தேடிக்கொண்டே, தேடிக்கொண்டே இருந்தால் ஆதிமந்தி சிந்தாத கண்ணீரை சிந்திக்கொண்டே அப்படின்னு வரும். அதை இன்னும் நினைவில் இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட கவிதை அவருடைய கவிதை. அதில் சொல்லுவார், தண்ணீரை பற்றி சொல்லும்போது, அலைகளை பற்றி சொல்லும்போது, தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள் என்பார். நுரையை சொல்லும்போது தண்ணீரின் கொப்புளம் அந்த நுரைகள் என்பார். அதில் சொல்லுவார், இலைக்குடையை விரித்தபடி மரங்கள் நிற்கும். அதுதான் புதுமைங்கிறது. இலைக்குடையை விரித்தபடி மரங்கள் நிற்கும். இன்னொரு இடத்துல சொல்லுவார், மரம் பூமி மங்கை தனக்குத்தானே பிடித்து கொள்ளும் குடை அந்த மரம் என்பார். அதே மரங்களை பற்றி ஒரு கவிஞன் சொன்னான், ஒரே வார்த்தையில் சொன்னான், மரங்கள் நிழல் நெசவாளர்கள். பாருங்கள், நிழல் நெசவாளர்கள். இதை விட என்ன சிந்தனை வேணும்? அதான் கவிதை. அதாவது கடலில் அலைகள் உயரமாக எழுகிறது இல்லவா, அதை சொல்லும்போது சொல்லுவார், தண்ணீர் சுவர்கள் என்பார். மதிய நேரத்தில் மீன்கள் குளத்தில் வெளியே வந்து மிதக்கும். அதை சொல்லும்போது
தண்ணீரின் கதவுகளை திறந்து கொண்டே தலை நீட்டி பார்க்கின்ற கயல் மீன் கூட்டம் பார். தண்ணீரின் கதவுகளை அப்படி அந்த ஓமை நயம். இது நறுமணத்தை சொல்லும்போது, பூவின் நறுமணத்தை சொல்லும்போது, பூ விடுகின்ற கொட்டாவி தான் அதன் நறுமணம் பெறார். பூ மலர்கிறதில் அது கொட்டாவி விடுறது மாதிரி இருக்கான். பூ விடுகின்ற கொட்டாவி நறுமணம் பெறார். நம்ம கொட்டாவி விட்டால் நாற்றம் அடிக்கும். அதுவும் நாற்றமும் ஒரு வகை மனம்தான். பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை சொல்லும்போது பூவின் வேர்வை இந்த தேன் என்பார். இந்த கிளைகளில் கனிகள் காய்கள் தானே இப்படி தானே தொங்கும். அது சொல்லும்போது அது ஊமைக்காக சொல்கிறேன். பச்சை மரக்கிளை பக்கத்தில் அதன் கக்கத்தில் அப்படிம்பார். நிலாவுக்கு எத்தனையோ பேர் ஊமை சொன்னார்கள். வைரவட்ட மேசை என்றும், சுட்டு வைத்த அப்பம் என்றும், வெள்ளி தட்டு என்றும், கனத்திருந்த வெண்சோறு பாரதிதாசன் எல்லாம் சொன்னார்கள். சிலர் வான விளக்கு என்றும் இரவு விளக்கு என்றும் சொன்னார்கள். சுரதாவும் வான விளக்கு இரவு விளக்குன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் சொல்லுகின்ற முறை வேறு. என்ன சொன்னாருன்னா, எண்ணெய் விளக்கேற்றி வைத்தால் அணையக்கூடும் என்பதனால் அதோ அந்த நீலவானம் வெண்ணெய் விளக்கேற்றுவதை பாரா என்று வெண்ணிலவே அவன் சுட்டி காட்டலானான். வெண்ணெய் விளக்குன்னு பாருங்கள். அது மாதிரி அதாவது ரொம்ப அதை இவருடைய தாக்கம் கம்பதாசனுடைய தாக்கம் தான் இவர்கிட்ட அதிகம் உண்டு. கம்பதாசன் சொன்னார் ஆரம்பத்தில், இந்திய நாட்டினிலே, ஏற்கனவே சொன்னது அவர் இடத்துல, இந்திய நாட்டினிலே இந்நாள் இருக்கும் உண்மை கவி என்றன் வடிவமன்றி பிரிது என்ன இருக்குதையா அப்படின்னு கம்பீரமாக கேட்டார். கவிதை வடிவமே நான் தான் சொன்னார் கம்பதாசன். அதே போல் சுரதா சொல்லுவார். குமணன் பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் குமணனை பார்த்து பாடி பரிசில் கேட்க போகிறார். அப்போ அவரை பற்றி இவர் எழுதியது, அவர் சொல்வதைப் போல இவர் எழுதியது, தன்னுடைய கருத்தை அதில் வைப்பார். என்ன சொன்னார்னா, சந்தனப்பூம் பைந்தழையை தேனில் தோய்த்து தன் குட்டி இடம் கொடுத்து தின்னச் சொல்லும் அந்தினிலா பிறைக்கொம்பு யானை கூட்டம் அலைகின்ற முதிரமலை வேந்தே கேட்பீர். சொந்த அறிவோடதையும் புதுமையாக சொல்வதுதான் என் வழக்கம். திருட மாட்டேன். செந்தமிழின் ஆண் வடிவம் என்றே என்னை செருக்கோடு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். இந்த கவிச்செருக்கு இருக்கு பாருங்க, கம்பதாசனிடம் வந்தது இவரிடம் இருக்கிறது. அதான் அழுகையை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், கண்மீனின் பிரசவம்தான் அழுகை, கண்மீனின் பிரசவம்தான் அழுகை, பண்டை கவிஞர்களின் அச்சம்தான் அவையடக்கம், தண்ணீரின் தனிப்பிரிவே பொய்கை, அந்த தண்ணீரால் உருவான கைதான் வைகைம்பார். நான் சென்னைக்கு வந்த புதிதில் இதே மயிலாப்பூரில் இப்போ சங்கீதா பவனா இங்கே ஒன்று இருக்குது, சங்கீதா ஹோட்டல்னு ஒன்று, அதுக்கு முன்னால் என்ன பேர் இருந்ததுன்னு தெரியல. அப்போ ஒருவர் என்னை அறிமுகப்படுத்தினார். சிவகங்கையை சேர்ந்த வான்மதி என்ற திராவிட இயக்க தோழர் என்னை அறிமுகப்படுத்தினார் சுரதா கிட்ட. இவர் பெயர் முத்துலிங்கம், எங்கள் சிவகங்கையை சேர்ந்தவர், கவிஞர், கவிதையெல்லாம் நல்லா எழுதுவார், அதனால் கவிஞர் முத்துலிங்கம் தான் அழைப்போம் அப்படின்னு. அடே சிவகங்கை முத்துலிங்கம்மா, உன் கவிதையெல்லாம் நான் போட்டிருக்கேனையா இலக்கியத்தில் அப்படின்னு, அதனால தான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு. அது என்னை பார்த்துக்கிட்டு இருந்தவர், நீங்கள் என்ன முக்குளத்தோரா அப்படின்னு கேட்டார். உடனே எனக்கு முடிச்சு, ஆமாம் நான் முக்குளத்தோர், அதுலேயும் சிவகங்கை ஆண்ட மருதுபாண்டியர்கள் பரம்பரை, ராஜகுலாமுடியர் சேர்வைன்னு தான் பட்டம் போடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டேனா? முக்குளத்தோரான்னு தானே கேட்டேன், ஆமாம் இல்லைன்னு தானே சொல்லணும். உடனே சொன்னேன், ஆமாம் முக்குளத்தோர் இருக்கட்டும், இருந்தாலும் நீங்கள் கேட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது சரி, நான் முக்குளத்தோருங்கிறது எப்படி நீங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும், இப்போ தானே அறிமுகப்படுத்தாரு, எப்படி யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு. யாரும் சொல்லணுமாக்கும், தலையை பார்க்கும்போது காட்டு மிராண்டி மாதிரி இருந்தது, அதனால் முக்குளத்தோர். அப்போ முடியெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், இவங்க எம்ஜிஆருக்கு இருந்தது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். என் முடி அழகை பார்க்குறதுக்கே பெங்களூரில் செய்தி கொடுக்க வருபவர்கள் முரசொலியில் எனக்காக காத்திருந்து அவர்கிட்ட தான் கொடுப்போன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருந்த நிலையில் இருந்த என்னை காட்டு மிராண்டின்னு சொன்னார். அதாவது வெள்ளை உள்ளம், எதையும் அதை பற்றி தெரியும் நமக்கு, அதனால் ஒன்றும் இல்லை. தெரியாதவன்கிட்ட சொல்லியிருந்தா அதை எந்த கள்ளங்கவடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர். அது மாதிரி பாராட்டுவதும் கூட அற்புதமாக பாராட்டுவார். நாவலர் நெடுஞ்செழியனை போல மனம் திறந்து பாராட்டுவார். ஒரு முறை ஸ்ரீகவின்னு ஜெயா டிவியில் கோவில் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ஜெயா டிவியில் இல்லை, வேறு நிகழ்ச்சியில் இருக்கார். அவருடைய திருமணம் 1968 69 இது கோடம்பாக்கம் பௌரவசியில் இருந்த கிருஷ்ணா திருமண மண்டபம் அதில் நடந்தது. அந்த திருமணத்துக்கு சுரதா தான் தலைவர். கவியரங்கம் நடந்தது திருமணத்தில், சுரதா தலைமை தாங்கினார். நாங்கள் ஒரு 4 பேர் பாடினோம். நான்,
நமது சுகிசிவம் ஆன்மீகத்தில் அவர், கவிஞர் மணிமொழி, இன்னொருத்தர், 4 பேர் பாடினோம். சேய்ங்கிற தலைப்பு எனக்கு. நான் கவிதையில் பேசும்போது பாடும்போது சொன்னேன், சேய் என்றால் குழந்தைன்னு அர்த்தம், சேய்மை என்றால் தூரம்னு அர்த்தம். சேய் என்ற சொல்லிலிருந்து தான் சேய்மை வந்தது. சேய் என்றாலும் தூரம் என்ற ஒரு பொருளும் உண்டு. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் பிறப்பதற்கு இடைவெளி அதிகமாக தூரமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் குழந்தைக்கு சேய் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னேன். உடனே சுரதா எழுந்து, சேய் 1000 புத்தகங்களுக்கு மேலே படிச்சிருக்கேன், சேய் என்றால் குழந்தை என்று பொருள் எல்லாருக்கும் தெரியும், சேய் என்ற சொல்லிலிருந்து வந்தது தான் சேய்மை என்பதும் தெரியும், சேய்மை என்றாலும் தூரம், சேய் என்றாலும் தூரம் என்ற ஒரு பொருளும் உண்டு என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சேய் என்று சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து சிந்தனை எனக்கு தோன்றவில்லை, முத்துலிங்கத்துக்கு தான் தோன்றியிருக்கிறது. ஆகவே என்னிடத்தில் இருக்கக்கூடிய 2 ரூபாயில் 1 ரூபாய் அவருக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. உடனே நான் அதை வாங்கி அப்போ சுரதார் பத்திரிக்கை நடத்திக்கிருந்தார், அவருடைய பத்திரிக்கை நிதிக்காக நானே இதை கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்தேன். இப்படி நான் கொடுத்து நீ திருப்பி கொடுத்தாங்கன்னா நம்ம பேசி வச்சுக்கிட்டு கொடுத்தாருன்னு நினைப்பாங்க, நீ வச்சுக்க அப்படின்றார். அப்போ இதான் சரின்ட்டேன். அப்போ எனக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை, 4 வேணும், என்கிட்ட இருந்தது 15 காசு தான், சரி இதுதான் சமயம் அப்படி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்படிலாம் ஒரு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர் அவர். வசனம் எழுதினாலும் பாட்டு எதுவாக இருந்தாலும் அப்படி தான். இது முதல் அவர் சினிமாவுக்கு எழுதினது மங்கையர்கரசி படம் தான் வசனம். அதில் கூசா கிருஷ்ணமூர்த்தியை தான், கவிஞர் கூசா கிருஷ்ணமூர்த்தி அவரை தான் வசனம் பாடல்கள் எழுதுவதற்காக கேட்டிருந்தார்கள். அப்போ அவர் சொன்னார், என்னை விட சுரதான்னு ஒரு பையன் இருக்கிறாயா, நல்லா எழுதுவான், புதுமையாக எழுதுவான், நீ அவனை வச்சு எழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக கம்பெனியில். உடனே சரி அவர் எப்படி எழுதுவார் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு காட்சியை சொல்லி எழுத சொல்லி பாரு, நல்லா இருந்தால் சின்னப்பாக்கிட்ட காமிங்க, அவர் நல்லா இருக்க வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன். அந்த கால கவிஞர்களுடைய பெருந்தன்மையை பாருங்கள். வார வாய்ப்புகளையெல்லாம் தானே வாங்கிக்க எண்ணக்கூடிய சினிமா உலகத்தில் அப்படிப்பட்டவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். எழுத சொல்லியிருக்கிறாங்க, சின்னப்பாக்கிட்ட காமிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்க எந்த பையனை வச்சுக்கலாம் அப்படின்னா. மங்கையர்கரசில் அவர் பார்த்து நல்லா இருக்க வச்சுக்கலாம்னு சொன்ன அந்த வசனம் என்னன்னா, கண்ணம்மா மீது களங்கம் சுமத்தப்படும். மங்கையர்கரசி படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். நான் களங்கமற்றவள், குற்றமற்றவள், ஏற்றுக்கொள்ள வேணும்னு சின்னப்பாக்கிட்ட கேட்பார். அவர் மாட்டேம்பார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லுவார்னா, அழகாக இருக்கிறது என்பதற்காக அந்த அழுக்கு நிலாவை ஆடை கட்ட தெரியாத ஆகாயம் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆடை கட்டிய நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆடை மானத்தின் அடையாளம், வானத்திற்கு மானம் கிடையாது. அதனால் அழகாக இருக்கிறது என்பதற்காக அந்த அழுக்கு நிலாவை ஆடை கட்ட தெரியாத ஆகாயம் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆடை கட்டிய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அவர் முதல் எழுதின வசனம். நல்லா இருக்குன்னு அதில் இன்னொன்று வசனம் வரும், இந்த நெருப்பு சூரியன் நிறைய நான் களங்கமற்றவள் அப்படின்னு கண்ணம்மா சொல்லுவாங்க, ஒரு வசனம் வரும். உடனே சின்னப்பாக்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்களாம், சூரியனாலே நெருப்பு தானே, இப்போ நெருப்பு சூரியன் எதுக்கு சொல்ல வேணும், சூரிய தேவன் நிறைய நான் களங்கமற்றவள் அப்படி மாற்றிக்கலாமே அப்படின்னா. சின்னப்பா ஆமையா அந்த அம்மா சொல்கிறேன் சரி தானே, அப்படி மாற்றுவே அப்படின்னா. நிலான்னு சொன்னாலே போதும்ல. அப்போ அந்த படத்தில் வெண்ணிலான்னு பாட்டிருக்கீங்களே, எதுக்காக வெண்ணிலான்னு பாடுறீங்க, வெண்மையாக இருக்குங்கிறதுனால தான். அது ஒரு கவிதை அழகு. நெருப்பு சூரியனுங்கிற அது தான் கவித்துவம். கவித்துவம் தெரிஞ்சால் பேசணும். அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், தெலுங்கு. அப்படி அப்போவே சரி அப்போ இவன் சொல்கிறேன் சரிதாம்மா நீ இப்படியே வச்சுக்கோ அப்படின்றார் அவரும். நெருப்பு சூரியன் அதில் ஒரு வசனம், அஞ்சலி தேவியும் நடித்த படம் அது. அஞ்சலி தேவி சின்னப்பாவை விரும்பார், அவர் விரும்ப மாட்டார் முதல்ல. உடனே அந்த அம்மா கேட்பாங்க, ஏன் நான் அழகாக இல்லையா அப்படின்னு. நெருப்புக்கு அழகு இல்லை என்று யாராவது சொல்வார்களா? இதே அவருடைய கணவர் ஆதிநாராயண ராவ் கிட்ட போய் அஞ்சலி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு வசனம் அப்படின்ட்டு. இந்த வசனத்தை பார்த்த அவர் கேட்டவர், அவர் என்ன ஒரு கவிஞரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த அம்மா எனக்கு தெரியலை அப்படின்னு. சரி நாளைக்கு வா, நானும் வரேன், என்னை அறிமுகப்படுத்த நானே கேட்குறேன் அப்படின்ட்டு. வந்த உடனே சுரதாவை பார்த்து கேட்டேன், நீங்கள் என்னென்ன கவிஞரா? ஆமாம், எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிய அப்படின்னு கேட்டார். அவர் நெருப்புக்கு அழகில்லை என்று யார் சொல்வது என்பது வசனம் எழுதுகின்றவர்களுக்கு இந்த சிந்தனை வராது. கவிஞனுக்கு தான் அப்படிப்பட்ட கவித்துவமான சிந்தனை வரும். அதனால் கவிஞராகத்தான் இருப்பீர்கள் நினைத்த கவிஞர் தானே. ஆமாம், பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் வசனம் எழுதுகிறேன். அது மாதிரி ஜனவான்னு ஒரு படம்,
பிஎஸ் சரோஜா எம்ஜிஆர் நடித்த படம், அதுக்கும் வசனம் வருதான் சுரதா. அதனே இதே மாதிரி ஒரு காட்சி வரும். பிஎஸ் சரோஜா மீது கலக்கம் சுமத்துவார்கள். எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவ்வளவு சொல்கிறான், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறியா, கெட்டுப்போனவடியா அப்படின்னு சொல்லுவார். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? தீ மீது ஈ மொய்க்குமா, நீல வான் மீது நிழல் சாயுமா. கவிதை மாதிரி இருக்குமாங்க வசனம். என் மனைவி மீது களங்கம் படியுமா, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிம்பார். அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அமரகவி படம், பாகவதர் நடித்த படம். அது சிறையிலிருந்து வெளிவந்த அவர் எடுத்த எல்லா படமும் தோல்வி படங்கள் தான். ராஜமுக்தி மிகப்பெரிய தோல்வி. அதுக்கடுத்து அமரகவி பரவாயில்ல. அதுக்கப்புறம் சியாமளா, புதுவாழ்வு எல்லாமே தோல்வி படங்கள். இதில் இந்த அமரகவிக்கு அவர் தான் சுரதா தான் வசனம். அதில் 11 பாடல்கள் எழுதியிருப்பார். கிளியின் சிவந்த மூக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான், மீண்டும் சொல்கிறேன், நினைவுபடுத்து. கிளியின் சிவந்த மூக்குக்கு என்ன ஓமை சொல்வார்கள்? பச்சை மிளகாய் பழத்தை போன்றது கிளியின் மூக்குன்னு பாரதிதாசன் சொன்னார். செம்பருத்தம் பூ போலே சிவந்தது கிளியின் மூக்குன்னு கம்பதாசன் சொன்னார். தொழிலாளியின் ரத்தம் போல் சிவந்ததுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி கவிஞர்கள் சொல்லுவார்கள். இவர் தான் வித்தியாசமாக சொன்னார். யாருக்கும் சொல்ல தோன்றாது அந்த சிந்தனை. அப்படிப்பட்ட யாருக்கும் நினைப்பே தோன்றாது. அது சொன்னார். என்ன சொன்னார்? வெற்றிலை போடாமலே வாய் சிவந்த பச்சை பசுங்கிளிகள் சுற்றி திரிகின்ற கீர்த்திவர்மன் தேசத்திலே பார்க்கின்ற பெண்களின் வாயெல்லாம் கோவைப்படம் அப்படின்னு தொகையில வரும். அந்த வெற்றிலை போடாமலே வாய் சிந்தனை, இந்த சிந்தனை வருது பாருங்கள், யாருக்கு தோன்றும்? அதான் புதுமையான சிந்தனை. இந்த சென்னைக்கு வந்த புதுசில் ஒருத்தன் பேசினான், ஓங்கி உன் குமட்டில் ஒரு குத்துனா உன் வாய் வெத்தலை வாக்கு போட்டுக்கிறோம்னா. அப்போ தான் அது கூட எவ்வளவு கவிதை நயமானதுன்னு இந்த பாட்டை கேட்ட ஒரு பாட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே பாகவதர் 110 பவுன் செய்த தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாராம், நன்றாக இருக்கின்ற சினிமாவில் இருக்கும் வரையிலும். அவர் புரசவாக்கம், அவர் எப்படி வாழ்ந்தார்னா, புரசவாக்கம் பகுதியில் அவர் தங்கியிருக்கின்ற போது சாக்கடையில், இப்போ சாக்கடையை பற்றி கூட நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த சாக்கடையில் பன்னீர் வாடையோ ரோஜா பூ வாடையோ வந்தால் இப்போது தான் பாகவதர் குளித்து கொண்டு இருக்கிறார் போலும் என்று சொல்லி கொண்டு போவார்களாம். ஏன்னா நம்ம மாதிரி ஒரு சோப் போட்டு குளிக்க மாட்டார் பாகவதர். சந்தனத்தை அரைத்து உருட்டி வச்சுக்கிட்டு மேலே பூரா அப்படி பூசிக்கிட்டு அண்டாவில் ரோஜா பூக்கு, உண்மையான ரோசா, அந்த ரோஸுன்னு இப்போ இல்லை சிவப்பு ரோஜா, அந்த ரோஜாலாம் இல்லை, உண்மையான ரோஜா, பன்னீர் ரோஜா இல்லை, ரோஸு, அந்த ரோஜா அதுதான் உண்மையான ரோஜா. இப்போ அது பார்க்க முடியல. ரோஜா பூக்கள் அதில் பன்னீர்லாம் போட்டு கொதிக்க வைப்பாங்களாம். இளஞ்சூட்டில் அப்படியே குளிப்பாராம். அப்படி வாழ்ந்தவர் அவர். இப்போ 110 பவுனில் தங்கத்தட்டில் சாப்பிடுவார். இது அமரகவி படத்தில் இந்த வசனத்தையும் இந்த பாடலையும் கேட்டு 11 பாட்டு எழுதியிருக்கிறார். பாடலையும் கேட்ட அவர் அதை போல் 110 பவுனில் ஒரு தங்கத்தட்டு செய்து சுரதாவை சாப்பிட வைத்தாராம். அந்த காலத்தில் ஒரு படம் முடிய 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர்கள் எங்கே இருந்தாலும் மத்தியான நேரத்தில் சாப்பிட இங்கே வருவாங்க, கம்பெனிக்கு வருவாங்க. அப்படி ஒரு விதிமுறை இருந்தது. சாப்பிட்டார். இதை சுரதா தான் முதல்ல என்கிட்ட சொன்னார். நான் தான் 37 வருடங்களுக்கு முன்னால் சினிமா எக்ஸ்பிரஸில் இந்த செய்தியை எழுதினேன். தொடர்கட்டுரை இப்போ தினமணியில் நான் எழுதிட்டு வரேன்ல, அது மாதிரி அப்போ சினிமா எக்ஸ்பிரஸில் எழுதினேன். இந்த நான் எழுதினதுக்கப்புறம் தான் பலருக்கு தெரியும். அது மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தஞ்சை ராமையாதாஸ் இவர்களை பற்றியெல்லாம் பலருக்கு தெரியாத செய்தி நான் எழுதினதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரியும். எல்லாம் அவங்களே எனக்கு சொன்னது. யார்? எஸ்எம் சுப்பையா நாயுடு, விஸ்வநாதன் சொன்னது. அதற்கு பிறகு வந்தவர்கள் என்னமோ அவன் நேராக பார்த்து எழுதுனது மாதிரி நேரத்து இது மாதிரி எழுதிட்டு போனோம். சரி, கருத்து போய் சேர்ந்தாலும் விட்டோம். அதாவது சுரதாவே இவர் எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படுத்தியவரை பி. விஸ்வநாதன் பாதான். சுரதா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால தான் அவர் பாரதிதாசன் விருது எம்ஜிஆர் முதல் தொடங்கி ஆரம்பித்த போது கவிஞர் சுரதாவுக்கு தான் அந்த விருதை கொடுத்து தொடங்கி வைத்தார் முதல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தருக்கு, அதுக்கு அடுத்த ஆண்டு எனக்கு கொடுத்தார். அப்போ எனக்கு கொடுக்கும்போது எம்ஜிஆர் என்னை பற்றி பேசியது இன்னும் என்னால் மறக்க முடியாது. 1981 பாரதிதாசன் விருது எனக்கு வழங்குறாங்க கலைவாண அரங்கத்தில். அப்போ என்ன சொன்னார்னா, என்னை பற்றி முத்துலிங்கம் முதல்ல படத்துறைக்கு வர்றதுக்கு முன்னால் பத்திரிக்கை துறையில் இருந்தார். அந்த பத்திரிக்கையில் சில காரணங்களை விட்டு விலகிட்டார். அதனால் சிரமப்படுவார். கொஞ்சம் பணம் கொடுப்போம்னு பணம் கொடுக்க முன் வந்தேன். பணம் வேணாம், அதுக்கு பதிலாக வேலை கொடுங்கன்னு கேட்டார். வேலைன்னா பாட்டு எழுதுகிற வேலையை தான். வேலை கொடுக்கும்போது கொடுக்குறியா, இப்போ நீ பணம் வாங்கிக்க அப்படின்னு. பணம் வேண்டாம்ட்டார். திரும்ப நான் சொன்னேன். திரும்ப மறுத்து கொண்டே இருந்தார்.
சினிமா உலகில் என்னிடத்தில் பணம் வாங்காத எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மிகவும் குறைவு. அதுவும் அவர்கள் கேட்டுத்தான் நான் கொடுத்துருக்கிறேனே தவிர நானாக யாருக்கும் கொடுக்க போகல. முத்துலிங்கத்திற்கு வழியை நானே கொடுக்க போனேன். அப்போ இந்த மனுஷன் வேண்டாம்ட்டான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், யாரிடத்திலும் உழைக்காமல் எதையும் இனாமாக வாங்கக்கூடாது என்ற தன்மானமுள்ள மனிதராக முத்துலிங்கம் இருக்கிறார். எனக்கு அதன் பிறகு தான் என்னுடைய படங்களுக்கெல்லாம் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தன் காலை கீழே தான் குனிந்து பார்ப்பது கூட சுயமரியாதை குறைவு என்று கருதுவார் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட தன்மானமுள்ள கவிஞர் பெயரிலே கொடுக்கக்கூடிய விருதை தன்மானமுள்ள மனிதராகவும் கவிஞராகவும் விளங்குகின்ற முத்துலிங்கத்திற்கு கொடுக்காமல் நான் யாருக்கு கொடுப்பதுன்னு கேட்டார். இது 1/5/1981 பேசுகிறாரு. 2/5/1981 தினத்தந்தியில் அப்படியே வெளியே வந்தது. இன்றைக்கு நீங்கள் அந்த பத்திரிக்கை எடுத்து பார்த்தாலும் என்னை பற்றி பேசியது இருக்கும். என்னை பற்றி இப்படி பேசணுன்னா இங்கே இருந்த ஒரு கவிஞர் இறந்து போயிட்டார். கடைசி வரையில் நான் எம்ஜிஆர் அவருக்கு அந்த விருதை கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திமுகவில் சேர்ந்து அப்புறம் வாங்கிட்டு வந்தார். அது என்னை விட சீனியர் அவர், நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன். இதுவரை நான் சொன்னதில்லை, இன்றைக்கி தான் சொல்கிறேன். எஸ்பிஎம் பார்த்த உடனே அதெல்லாம் சொல்லணும்னு தோணுது, அதனால சொன்னேன். அதே போல் சுவரும் சுண்ணாம்புன்னு ஒரு கவிதை எழுதியார் நடிகைகளை பற்றி. ஐயா எவ்வளவோ இருக்குது, நடிகைகளை பற்றி போய் எழுதுறீங்கன்னு கேட்டாங்களா? ஏன் நாயன்மார்களை பற்றி எழுதினால்தான் கவிதையா? நடிகைகளை பற்றி எழுதக்கூடாது? ஏயா நடிகைகளே சிறப்பாக எழுதியிருந்தால் அரசாங்கமே விருது கொடுக்குதையா? மத்திய அரசே விருது கொடுக்குது. இப்போ பத்மஸ்ரீ எல்லாம் கொடுக்க அரசாங்கம் கொடுக்கும்போது நான் என்னையா சாதாரண ஆள்? நடிகைகளை பற்றி எழுதுனா என்ன? நடிகை பற்றி எழுதுவது என் கவிதை விளக்கம் பெறும் என்பதற்காக அல்ல, என் கவிதைக்கு ஒரு விளம்பர வெளிச்சம் கிடைக்குங்கிறதுக்காக. அப்படி ஒரு முறை வாணிஸ்ரீ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்துச்சு, நான் நாவல் தான் படிப்பேன், வீட்டில் காப்பிலாம் குடிக்க மாட்டேன், பால் தான் குடிப்பேன் அப்படின்ட்டு. அதை வச்சு ஒரு கவிதை எழுதியிருந்தார். காமராசர் கவிதை எழுதினார், பக்தவச்சலம் பதவுரை எழுதினார், சிலம்பு செல்வர் சிறுகதை எழுதினார். எடுபடும் என்றா எண்ணுகிறீர்கள்? அடிபடும். அத்துடன் அவர்கள் இதுவரை பெற்ற செல்வாக்கும் பெருமூச்சு வாங்கும். தீக்குச்சி மருந்து போல் தேகம் கருத்துள. வாணிஸ்ரீ கருப்பான், சாவித்திரியை பற்றியும் சொன்னார் அப்படி. தீக்குச்சி மருந்து போல் தேகம் கருத்துள நடிகை வாணிஸ்ரீ நாள்தோறும் வீட்டில் குடிப்பது பாலா, படிப்பது நாவலா? பழைய புராணம் படிப்பதை காட்டிலும் நாவல் படிப்பது நல்லதே. எனினும் திருக்குறள் படித்தால் திருந்தி வாழலாம். சாக்கடை நூல்களை சரித்திரம் என்பவர் பூக்கடை நூல்களை புரட்டுவதில்லையே அப்படின்னு கூட எழுதியிருப்பார். அதாவது இன்னும் இருக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கு. அதாவது மின்னலை பற்றி ஒரு கவிதை நம்ம கம்பதாசன் எழுதியிருப்பார். கொண்டலெனும் புற்றை விட்டெழுந்து, கொண்டலெனும் புற்றை விட்டெழுந்து கண் கூச நடமிடும் மின் பாம்பை தன்காற்று மகுடியால் ஊதி முள் தாளை நகைத்திடச் செய்தவன் யார்? மேகம் என்ற புற்றை விட்டு எழுந்து அந்த பாம்பை, அதாவது என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, மின்னல் ஒளிபட்டால் தாழம்பூ மறந்து விடும். இலக்கியத்தில் உள்ளது. கவிதையில் முதல் சொன்னவன் கம்பதாசன் தான். அதை சினிமா பாட்டில் முதல்ல சொன்னவர் சுரதா, நாடோடி மன்னன் படத்தில். என்ன படம் தான் பாட்டு ஞாபகம் இருக்காமா? மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே. அதற்கப்புறம் சினிமாவில் அந்த கருத்தை வச்சவன் நான் தான். 2 படத்தில் எழுதிட்டேன் ஒரே கருத்தை. செந்தூரப்பூவேன்னு ஒரு படம் விஜயகாந்த் நடிச்சு 100 நாளைக்கு மேலே படம். அதில் செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவாவா தென்பாங்கு காற்றேனையும் தேர் கொண்டு வாவான்னு அதில் வரும். மின்னலை தேடும் தாழம்பூவே உன்னெழியில் மின்னல் நானே அப்படின்னு வரும். அது மாதிரி வெள்ளை ரோஜான்னு ஒரு படம் சிவாஜி நடித்த படம், அதுலேயும் வச்சுருப்பேன். சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு அதில் வரும். இது வரும். அப்படி பல, அதாவது அவர் கம்பதாசனை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லுவார். எப்போ சொன்னாலும் டப்பிங் படத்துக்கு கூட அற்புதமாக எழுதக்கூடியவர் இது கம்பதாசன். அவர் எழுதின படம் எல்லாருக்கும் தெரியும். அவன், ஆண், பாட்டாளியின் சபதம், அக்பர். இந்த படங்கள் அற்புதமாக இருக்குது. அந்த பாடலுக்காகவே அவன் படம், அந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. அது இன்னொன்று முதல்ல சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். நான் என்னை
என் கவிதையை முதல் வெளியிட்டு என்னை கவிஞன் என்று நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் சுரதா தான். 1958ஆம் ஆண்டில் இலக்கியங்கிற பத்திரிகையில். அது மாதிரி கம்பதாசனை நான் மறக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த விழாவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே எஸ்பிஎம்லாம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாட்டு, கண்களின் வெண்ணிலவே உல்லாச காதல் தரும் மதுவே சல்லாப கானம் பாடிடும் வானம் பாடி நாம் அலை போலே இணைவோம். அது ஒரு பாட்டு. அப்போ 1958 எஸ்எஸ்எல்ல ஃபெயிலாக போயிட்டேன். நான் எஸ்எல்சி வரையிலும் படித்தேனுங்கிறதும் உங்களுக்கு தெரியணும்ல. இவர் 5ஆம் வகுப்பு மேலே பாட்டு எழுதுகிறான், நான் கூட கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்போ அக்டோபர் பரீட்சை எழுதுறதுக்காக மதுரைக்கு வந்தேன். மதுரையில் ரீகல் லாட்ஜுன்னு ஒரு லாட்ஜ், ரீகல் தியேட்டருக்கு ஏற்றாப்புல மங்கம்மா சத்திரம் வரிசையில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அப்போ வாடகை 2000 ரூபா தான் ஒரு நாளைக்கு. அப்போ இந்த பாட்டு கேட்டேன். இது எந்த படத்தில் வருது அப்படின்னு கேட்டேன் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட. இது டிஆர் மகாலியும் பானுமதியும் பாடின பாட்டு, கம்பதாசன் எழுதிய பாட்டு. பாருங்க, அறிவார்ந்த ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க. பாட்டு எழுதினவன் பேரே சொன்னான் பாருங்க, ரசிகர்கள். இப்போ வானொலியிலே பேரை சொல்கிறதில்ல. இது பாட்டு இல்லாமல் வெறும் மியூசிக் டைரக்டரை போட தத்தக்காரமே பாட்டாயிருமா? தத்தக்காரமே பாடினா பாட்டா யாராவது கேட்பாங்களா? பாட்டு எழுதினவன் முக்கியம் இல்லை, அவன் பேரே சொல்கிறதில்ல வானொலியில். இப்போ ஊடகங்களையும் சொல்கிறதில்ல. அப்படி சொன்னால் தப்பும் தவறாக சொன்னான். நான் எழுதின பாட்டை வாலிங்கிறான், வாலி எழுதின பாட்டை கண்ணதாசங்கிறான். இப்போ பாருங்கள், கிழக்கே முகரையில் என் பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ. அதை சன் மியூசிக்கில் வைரமுத்து எழுதுனு போடுறான், பாடல் வைரமுத்து. அப்புறம் இன்னொரு பாட்டு, அப்போ அதை இளையராஜா விட்டு போயிட்டார். அப்போ இந்த படம் இதய கோயில்னு ஒரு படம், அதில் கூட்டத்தில் கோயில் புறா யாரை எங்கே தேடுதாமா, அது நான் எழுதின பாட்டு, அதையும் வைரமுத்துன்னு போடுறான். அந்தந்த நேரத்தில் இவன் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்க பேர். இதையே மாஞ்சோலை கிளிதான கூட வானொலியில் கண்ணதாசன் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆரம்பத்தில். அந்த நேரத்தில் யார் பிரபலமாக இருக்கிறா? அப்படி தான் டிஆர் ராமண்ணா ஒரு முறை இந்த பாட்டை நான் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது, இது மாதிரி நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும், உடனே புறப்பட்டு வாங்கன்னார் சொல்லியிருக்கிறார் ராமண்ணா. இல்லையா, அது நான் எழுதின பாட்டு இல்லையா, முத்துனி எழுதினது, சந்தமெல்லாம் நல்லா எழுதுவார், அவரை வச்சு எழுதுங்க ராமண்ணா சொல்லித்தான் அப்படி தெரியும். அது மாதிரி இப்படிலாம் நிகழ்ச்சி. இப்போ நான் எதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், தெரியும், மறந்துட்டேன். அப்போ கேட்ட உடனே இது இன்றைக்கே இந்த மணிமேகலைங்கிற படத்தில், அதாவது நான் கேட்குறதுக்கு எதுக்குன்னா, நீங்கள் என் பேச்சை கேட்குறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சும்மா அப்படி சமாளிச்சுக்கிற வேண்டியது. அது இந்த தியேட்டரில் ஓடுது, இன்றைக்கி தான் அந்த படம் கடைசின்ட்டாங்க மணிமேகலை. சரி, எப்படி இந்த பாட்டை பார்த்து, அந்த காலத்தில் அந்த நாளில் என்னை மயக்கிய பாடல்கள் அதுவும் ஒன்று. சரி, எப்படியாவது நீ பார்த்துடணும் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படி இருந்து எனக்கு மறுநாள் அக்டோபர் பரீட்சை எழுதுறதுலேயே கவனம் வரும். அந்த வருஷம் ஃபெயிலு. அதுக்கு அடுத்த ஆண்டு தான் எழுதி பாஸ் பண்ணேன். ஆக என்னை கவிஞன் என்று நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய சுரதாவையும் என்னால் மறக்க முடியாது. அக்டோபர் பரீட்சையில் நான் ஃபெயில் ஆகுவதற்கு காரணமாக இருந்தால் கம்பதாசனையும் மறக்க முடியாது. அதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி அந்த அவன் படத்தில் அவருடைய பாடல்கள்லாம் பாடின பிற்பாடு தான் ஏஎம் ராஜா ஜிக்கிக்கெலாம் மார்க்கெட் வேல்யூ கூடுனது. அற்புதமான பாட்டு. அதெல்லாம் கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் மகிழ்ந்து நான் ஆடிடுவேன் அப்படின்னு. அதாவது மாப்பிள்ளை அழகாக இருக்கிறானே, அவன் மாதிரி சிவப்பாக இருப்பாளா, இது மணப்பெண் அழகாக இருப்பாளான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலே பாட்டிலே வரும். அது மாப்பிள்ளை நுதலின் திலகம் போலே மணமகள் எழில் செந்தூளே அப்படின்னு வரும். சிங்காரம் செய்வாள் செடியே. அதில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கடைசியில் ஒன்று வரும், கண் சிந்தும் காரின் மழை தான் மென்மேலும் இருள் தான். இந்த லிப்பு மட்டும் தந்தால் ஹிந்தி பாட்டுக்கு, அதாவது இப்போ என்னை போல் ஆளை எழுதி சொல்லியிருந்தால் என்ன எழுதியிருப்பேன், தன்னன்ன தானன்னா, அதான் டியூன். நான் என்ன எழுதியிருப்பேன், கண் சிந்தும் கண்ணீர் துளி தான், அப்படி தான் எழுதியிருப்பேன். அவர் கவிதை விற்பனார் கம்பதாசன். அதனால் கண் சிந்தும் காரின் மழை தான், மழை மேகம் போல் அப்படின்றது அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் அதாவது மெட்டுக்கு நீ எழுதுவதை அவ்வளோ சுலபமாக, நீங்கள் சினிமாவுக்கு ரொம்ப பாட்டுன்னு நீ பல பேர் அலட்சியமாக நினைக்கிறாங்க. மெட்டுக்கு எழுதுவது முடியாது பலரால்.
மெட்டுக்கு எழுத முடியாதவர்களும் சினிமா பாட்டு அலட்சியமாக சொல்லுவாங்க. மெட்டுக்கு எழுதுறது அதுலேயும் இந்த ஹிந்தி பாட்டுக்கு லிப்பு மூமெண்ட்டுக்கு தகுந்தாப்புலையும் இருக்கணும், அந்த மெட்டுக்கு தகுந்தாப்புலையும் இருக்கணும். இந்த கண்ணதாசன் சினிமாவில் நுழைந்த நேரத்தில் டியூனுக்கு ரொம்ப வேகமாக எழுதக்கூடியவர்கள்னு 3 பேர் சொல்லுவாங்க. கம்பதாசன், கேபி காமாட்சி சுந்தரம், இன்னும் மருதகாசி நுழைஞ்ச காலத்தில் தான் கண்ணதாசன் நுழைந்தார். அவர் மெட்டுக்கு வேகமாக எழுதினார், இவர் எழுதலை. ஆனால் அவருக்கு பல படங்களில் எல்லா பாட்டும் எழுத வாய்ப்பு கிடைச்சது, இவருக்கு கிடைக்கல. அப்போ கேபி காமாட்சி சுந்தரம்னா ரொம்ப விரைவாக ஏவி மெய்யப்ப செட்டியாரே ஒரு முறை சொன்னார், நியூ உட்லண்ட்ஸில் ஒரு விழாவில் ஹிந்தி மெட்டுக்கு எழுதுவதில் கேபி காமாட்சி சுந்தரம் மாதிரி யாரும் எழுத முடியாதுன்னு சொன்னார். கேபி காமாட்சி சுந்தரம் பாட்டுகள் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பராசக்தி படத்தில் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. ஓ ரசிக்கும் ஜீமானேவா ஜோலிக்கும் உடை அணிந்து மனம் கழிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். நான் பாடுறது சரியாமா? அதில் இன்னொரு பாட்டு வரும், புது பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இதெல்லாம் இவர் காமாட்சி சுந்தரம் எழுதுனார். அவர் வாழ்க்கைங்கிற படம், வைஜெயந்தி மாலா அறிமுகமாகிற படம், அதில் பாட்டு, அது ஹிந்தி டியூனு. அதை தான் சொன்னார் ஏவி மெய்யப்ப செட்டியார். என்னென்னா, உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவது டடடா 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 டட்டாட. இந்த லிப்பு மூமெண்ட்டுக்கு எழுதி பார்த்தா தான் சார் தெரியும். நான் ஆரூர்தாஸ் வசனம் எழுதின படங்களில் 55 படங்களுக்கு எல்லா பாடல்களையும் என்னையே எழுத வைத்தவர் ஆரூர்தாஸ். அதில் ஹிந்தி படம் மட்டும் 15 படத்துக்கு எழுதியிருக்கிறேன் மெட்டு. அதனால் மெட்டுக்கு எழுதுவது, ஹிந்தி மெட்டுக்கு எழுதுவது எவ்வளோ சிரமங்கிறது தெரியும். எனக்கு அப்புறம் தான் வைரமுத்தை சொல்லலாம், அவரும் எழுதியிருக்கிறார் நிறையா. அந்த லாங் ஷாட்டு கூட லிப் மூமெண்ட் கரெக்டாக இருக்கும் நான் எழுதுறது. அந்த டப்பிங் படத்துக்கு வசனம் எழுதாக்கிட்ட கேட்டால் தெரியும். அதனால் என்னால் முடியாதுன்னு சொன்ன படங்கள் தான் அப்புறம் வைரமுத்துலாம் எழுதினார். அப்போ அந்த நேரம் ஒரு நேரம் அப்படி. அதில் என்ன சொல்ல வந்தேன்னா, கண் காணா, இது கம்பதாசன் பாட்டு, கண் காணாததும் மனம் கண்டு விடும் வான் சந்திரன் மனம் வரலாச்சே உடல் மேலும் மேலும் கனலாச்சு. நீங்கள் இசையில் இவ்வளவு நம்ம வாசுகி கண்ணப்பன் இசையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதில் வரும் என்னென்னா, அதான் உடல் மேலும் மேலும் கனலாச்சு சரணம் அப்படி வரும். தானண்ணா நானண்ணா தன்னானண்ணா தானண்ணா நானண்ணா தன்னானண்ணா யார் முகம் தேடுதோ அன்பின் விழி நேர் காணவே இன்று உண்டோ வழி. அதாவது ஸ்ட்ரெயிட் படத்துக்கு எழுதுன மாதிரி எழுதியிருக்கிறா பாருங்கள். அதுக்காக சொல்ல வரேன், எல்லோரும் அப்படி எழுத முடியாது. அப்படி கம்பதாசன் ரொம்ப சிறப்பாக சொல்வார் சுரதா. அதுக்காக அவர் யார் பாராட்டினாலே அதையும் சேர்த்து சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். சுரதா வசனத்தை போல் இவர் இளங்கோவன் அற்புதமான வசனகர் தான். அவர் சிவகவின்னு ஒரு படத்துக்கு எழுதினார். ராஜகுமாரி, டிஆர் ராஜகுமாரி பாகவதர் நடித்த படம். ராஜகுமாரி அவர் பாகவதரை விரும்புவார், கதைப்படி பாகவதரை விரும்ப மாட்டார். உடனே ராஜகுமாரி கேட்பாங்க, இப்போ கேட்டாங்கல்ல இந்த அஞ்சலி தேவி நெருப்புக்கு அழகு இல்லையா என்று, அதே மாதிரி அது வரும். ஏன் நான் அழகாக இல்லையா அப்படின்னு ராஜகுமாரி கேட்பாங்க. தீக்கங்குக்கு அழகில்லை என்று இவர் நெருப்புக்குன்னு சொன்னார், அவர் எழுதினது தீக்கங்குக்கு அழகில்லை என்று யார் சொல்வது? அப்படின்னா நான் ஆடுவது அழகாக இல்லையா? பாம்பு படம் எடுத்து ஆடும்போது கூட அழகாகத்தான் இருக்கிறது. உடனே இவர் இந்தம்மா என்னிடத்தில் விஷம் இல்லையே. உடனே அவர் அஞ்ஞானம் ஆலகால விஷத்தை விடக்கூடியது. இப்படி நறுக்கு தரித்தார் போல் வரும். அவர் ராஜராஜனுங்கிற படத்தில் ஒரு வசனம் எழுதினார் இளங்கோவன். ராஜராஜன் எம்ஜிஆர் பத்மினிலாம் நடித்த படம். அதில் ஒரு அரசகுமாரனை விரும்புவார். அந்த அரசகுமாரியினுடைய தோழியும் விரும்புவார். அந்த அரசகுமாரி எப்படியெல்லாம் உடை அலங்காரங்கள் செய்து கொள்வாளோ அதே போல் இவளும் செய்து கொண்டு கவரை எத்தனிப்பாள். ஆனால் அந்த ராஜகுமாரன் இவளை விரும்ப மாட்டான், அரசகுமாரியை தான் விரும்புவான். அது கடைசியில் இவருக்கு தெரிய வரும், யார் ராஜகுமாரியினுடைய தோழிக்கு. அப்போ அவளே நேரடியாக சொல்வாள், இளவரசே, வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக்கி கொண்டது. வானம் தன் மீது நட்சத்திர முத்துக்களை பதித்து வைத்து கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு கீழே சிப்பிக்குள்ளே முத்துக்களை வைத்து கொண்டது. வானம் தனக்கு மேலே வெண்மையான மேகங்களை மிதக்க விட்டு கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு மேலே வெண்மையான நுரைகளை மிதக்க விட்டு கொண்டது. இருந்தாலும் வானம்தான் மேலே இருக்க முடியும்,
கடல் கீழே தான் இருக்க முடியும், புரிந்து கொண்டேன், வருகிறேன் என்று வேலையை விட்டு போயிடுவோம். இந்த வசனம் எத்தனை பேருக்கு நினைவில் வரும்? ஆனால் அதில் வரக்கூடிய ஒரு பாட்டு எல்லாருக்கும் நினைவு வரும். நிலவோடு வான்முகில் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம் தடுமாறுதே அடையும்போது ஏதோ ஒன்று தடுமாறுது. கூசா கிருஷ்ணமூர்த்தி என்ற கவிஞர் எழுதியது. கூசா கிருஷ்ணமூர்த்தி இவர் நம்ம சிலம்பு செல்வர், தமிழரசு காலத்தில் இருந்தவர். அவர் தான் இரத்த கண்ணீர் படத்தில் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பதுங்கிற ரெண்டு. அதாவது ஒரு முறை சிலம்பு செல்வர் அவர்கிட்ட கேட்டார், இந்த ஐம்பூதத்தையும் ஐம்புலனையும் இணைத்து 2 வரியில் ஒரு கவிதை சொல்ல முடியுமா என்று கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஐம்பூத கூட்டம்தான் உலகச் சேர்க்கை, ஐம்புலனின் ஆட்டம்தான் மனித வாழ்க்கை அப்படின்னார். அப்படிப்பட்ட கவிஞர்களாக இருந்தாங்க. அதாவது முதல் பாரதிதாசனை சுரதாவுக்கு வந்துடுறேன், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி போயிடும். சினிமா அதை பற்றி பேசினா அதுவே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா நானே இது மாதிரி விழாக்களில் வந்தால் 8 ஆளுக்கு மேலே இருக்க மாட்டேன். 8 ஆச்சு, 8 5 ஆகுது. அதாவது பாரதிதாசன் சுரதாவை எப்போ சந்தித்தார்னா 1941. அவருடைய குத்தூசி குருசாமி வெளியிட்டாலும் முதல் கவிதை தொகுதி 1938 வந்தது. அதில் ஒரு கவிதை வேறு ரொம்ப ஈர்த்ததான் சுரதாவை. அதனால் அப்படிப்பட்ட கவிதை எழுதிய பாரதிதாசனை பார்க்கணுங்கிறதுக்காக திருவாரூர் பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலில் வெள்ளை அடிச்சுட்டு அதுக்கு கிடைத்த கூலியை வச்சுக்கிட்டு பஸ் ஏறி போய் பார்த்தாராம். எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1 ரூபாயா இல்லை 1 ரூபாயா 2 ரூபாயான்னு சொல்லியிருந்தார். 4 நாளுக்கு எப்படிங்க போயிட்டு வர முடியுங்க? அப்போ 4 நாள் வேலை பார்த்துருக்காரு. 4 நாளுக்கு 1 ரூபா. அவர் 1 ரூபா வாங்கினதாக எழுதியிருக்கிறாரு. அது என்ன கவிதை ஈர்த்ததாம்னா, பாரதிதாசன் கவிதையில் ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாதிரி. முதல் வரி என்ன? அது சரியா? முதல் வரி என்ன? யோசித்து பார், ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா, தேடப்பா ஒரு வழியே என்று சொன்னேன், செகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தார், ஓடப்போறார். அப்படி தானே பார்த்து அவர் 1944 அங்கே அவர்கிட்ட படி எடுக்கிறதுலாம் வேலையெல்லாம் இருந்தார். அது சொல்லுவார். 1944 புரட்சி கவி நாடகத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கிறார் சுரதா. இன்ப இரவுன்னு ஒரு பேரில் ஒரு நாடகம் போட்டிருக்கிறாங்க. பாரதிதாசன் எழுதிய பல காவியங்கள்லேருந்து நாடகமாக ஆக்கி சேலம் சென்ட்ரல் திரையரங்கத்தில் யாருன்னா இவர், இது திருவள்ளுவர் படம் வரைந்தார் வேணுகோபால் சர்மா, அவர், இசையமைப்பாளர் MS ஞானமணி, இங்கே 3 பேரும் சேர்ந்து அதில் நடித்தாங்களாம், வச்சுருக்காங்களாம். அதையெல்லாம் அப்படியெல்லாம் அதில் குருவிக்காரன் காடை கவியாதி விற்கிற மாதிரி குறவனாக வந்து ஆட்டம் போட்டேன்லாம் எழுதியிருக்கிறார் சுரதா. அப்படிலாம் நடித்து இதெல்லாம் வந்துருக்குறாங்க. பாரதியாருக்கு ஒரு தாசன் பாரதிதாசன் முன்னால் பிறந்து பாரதியார் பின்னால் பிறந்திருந்தால் பாரதியார் தான் சுப்புரத்தனதாசன் போட்டிருப்பார். ஏனென்றால் அந்த அளவுக்கு பாரதியாரை விட இலக்கண இலக்கிய புலமையில் சிறந்தவராக இருந்தவர் பாரதிதாசன். அதுக்கு ஒரு சான்று, ஒரு முறை அரவிந்தர் ஆசிரமத்தில் பிரெஞ்சு மொழி வல்லுநர்கள்லாம் கூடி உரையாடி கொண்டிருக்கும்போது பிரெஞ்சு மொழியில் உள்ளதைப் போல தமிழில் என்ன கவிதை நயங்கள் இலக்கிய நயங்கள் இருக்கக்கூடிய கவிதை என்ன எது அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் இல்லை அப்படின்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அப்போ பாரதியார் இங்கே இருந்திருக்கிறார். அவருக்கு எதுவும் மறுத்து சொல்ல தெரியலை. மறுநாள் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி சொன்னாங்க, ஏதாவது இருக்குதா தமிழில் இருக்குதாவா? தமிழில் இருந்து தானே மற்ற மொழிகளுக்கெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்லேருந்து 2-3 எடுத்துக்காட்டு, இடைக்கால இலக்கியங்கள்லேருந்து 2-3 எடுத்துக்காட்டு குறிப்புகளையெல்லாம் எழுதி நான் வாங்க போய் நீங்களே சொல்லி உங்கள் வாய் மூலம் சொல்லி தமிழ் தான் சிறந்த கவிதை நேயம் உள்ள மொழின்னு வாதிடலாம்னு சொல்லி மறுநாள் அழைச்சிக்கிட்டு போய் வாதிட செய்து அவர்களே ஒத்துக்கொள்ள செய்தார். பிரெஞ்சு மொழியை விட தமிழில் தான் கவிதை நயங்கள் அதிகமாக இருக்கிறது, தமிழில் இருப்பதைப் போல வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பது அவர்களே ஏற்றுக்கொள்ள வைத்தவர் அவர் என்று நாவலர் நெடுஞ்செழியன் பாரதிதாசனை வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதும்போது குறிப்பிடுவார். இப்படியெல்லாம் நடந்தது அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் 17 வயதிலேயே தமிழ் வித்வான் வகுப்பில் தேர்ந்தவரில் பாரதியாருடைய கவிதைகளை இப்போ இலக்கம் சொன்னார்ல,
வெற்றியடையாந்து அது தட்டு இது தட்டுது வல்லினம் இல்லை மெல்லினம் இல்லை தலையிலேன்ற. பாரதியார் கவிதையில் இலக்கணங்கள் அதிகம் இல்லைங்கிறதுக்காக பாரதிதாசனுக்கு ஆசிரியராக இருந்த திருப்புடிசாமி பங்காரு பத்தர்லாம் அவர் பாரதியார் கவிதையில் ஒதுக்கி விட்டாங்களாம் படிக்காமல். பாரதிதாசன் தான் நீங்கள் இலக்கணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அந்த உணர்ச்சியை பாருங்கள், கவிதை வீச்சு எப்படி வந்திருக்கிறத பாருங்கள், சிந்தனை எப்படி வந்திருக்கிறத பாருங்கள், ஒரு எழுச்சி இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள். அதை விட்டுட்டு இலக்கணம் சொல்லிக்கிட்டு இருந்தால் கம்பனுக்கு பிறகு இவன்தாயா அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசிரியர்களே படிக்க வைத்தாராம். பாரதிதாசன் தன்னுடைய ஆசிரியர் பாரதியார் கவிதையை படிக்க விரும்பாத தன்னுடைய ஆசிரியர்களே விரும்பி படிக்கும்படி செய்த அளவுக்கு பாரதியாரை பற்றி பெருமையை சொன்னவர். ஏன்னா அவர் தான் பாரதியாருக்கு வாழ்த்து கவிதை முதல் பாடினவரே பாரதிதாசன் தானே. ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை பாராட்டுறதுக்கே யோசிக்கக்கூடிய காலம் அது. அப்படி பாராட்டினா இப்போ அமுதன் மிகச்சிறந்த கவிஞன், இளமாறன் மிகச்சிறந்த கவிஞன், அப்படி அவர் கவிதையை சொல்லணும். அவர் தான் மிகச்சிறந்த கவிஞன் அவரே சொல்லிட்டார். அப்போ இவர் சரியாக இல்லையோ, முத்துலிங்கம் அவ்வளோ நல்ல கவிஞர் இல்லையோ அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லிடுவாங்கிறதுக்காக எவனும் பாராட்ட மாட்டான். நிறைய சிவாஜிக்கிட்டே கேட்டாங்களே வரும், இப்படி இருந்தால் பாராட்ட வேண்டியது, நம்ம பாராட்டினா அவன் தான் சிறந்த நடிகன்னு போயிட்டான்னா சிவாஜி. அதெல்லாம் நம்ம இதுக்கு சொல்ல வேணுங்கிறதுக்காக வந்து அப்படி பாரதியார் இல்லைன்னா பாரதிதாசன் இல்லை என்ன முடிக்கணுமா? கையை எப்படி இப்படி காமிக்கணும்? இல்லை எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. இல்லை 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 அது தெரியுது. பாரதியார் இல்லை என்றால் பாரதிதாசன் இல்லை. பாரதிதாசன் கூட முதல்ல பக்தி பாடல்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். தேசிய பாடல், கதராட்டின பாடல். சுரதாமன் பக்தி பாட்டு எழுதியிருக்கிறார் தெரியுமா? முருகனை பற்றி எழுதியிருக்கிறார், பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். என்ன முதல்ல எழுதினார்னா நாமகள் துதி எழுதினார் பாரதிதாசன். ஞானம் தரும் இறைவி கவிராணி என் நாவில் வந்து அருள்புரி கலைவாணி. ஞானம் தரும் இறைவி கவிராணி என் நாவில் வந்து அருள்புரி கலைவாணி நாமகள் துதி பாடினார். அப்புறம் மண்டில் விட்டிகழ்ந்த துட்ட நின்றிழுக்க மங்கை விக்கி நொந்தவிர்த்து வஞ்சமற்ற பஞ்சவர் கரங்கொடுத்து வித்தைகற்கு மெச்சி சுப்பு ரத்தினத்தின் உக்கருளும் பெருமாளே என்று திருமால் துதி பாடினார். பிறகு சூரனை வேறறுக்க ஒரு வேலும் நான் துணையென பிடித்திட இரு காலம் என்று தொடங்குகின்ற கவிதையில் ஓர்குடி மற்றோர் குடியை கடப்பார்க்கும் இந்த உலகத்தை நினைத்திடில் உளம் வேர்க்கும் கொடு மாறன் வீடு பானமதி லேமனது நோகையில மாதர்வசம் ஆகியலை யாது சுகமே பெருக சீர்கடப்பன் தார்குலுங்க மயில் மேலே அலை சீறுகடல் மேல் உதித்த வெயில் போலே வா இது வேளை குகப் பெருமாளே கற்பகப் பொதும்பரிடை குயில் வாடும் வண்ண கலாபமையில் ஓடி அங்கு நடமாடும் நற்றருக்கள் வாசமலர் உட்குடைந்து தேனினங்கள் பொற்பொடியை சூறையிடும் அற்புதங்கள் வான்மயிலும் சுற்றி வருவார் குடியில் உதிப்பேனோ கனக சுப்புரத்தினம் தமிழில் துதிப்பேனோ என்று மயிலம் சுப்பிரமணிய துதியமது பாடினார். இப்படியெல்லாம் பாடிவிட்டு தான் கடைசியில் மாடுகளும் வழக்கத்தால் செக்கை சுற்றும் மடையர்களும் ஏற்றிடுவர் கடவுட்பாடல் என்ற கொள்கைக்கு வந்தார். அது மாதிரி சுரதாவும் முதல்ல பக்தி பாட்டு எழுதுனா. அப்புறம் இது மாதிரி நிறையா சொல்லலாம். வேறு என்னென்னமோ நினச்சேன், திடீரென்று மறந்து விட்டது, உண்மையிலே மறந்து விட்டது. அதே போல் முக்கியமான ஒன்று விட்டு போச்சு, அதான் யோசிக்கிறேன். என்ன எது சரி 8:10 ஆகுது, வந்தால் யோசிக்கிறேன். என்ன திடீர்னு அவர் தான் சுரதா தான் எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு நூல் போடியான்னு சொல்லுவார் சும்மா இருக்கும்போது. அவர் சொல்கிறதுக்காக என்ன தொல்லை பண்ணுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் புத்தகம்லாம் எழுதினேன். சுரதா சொல்லித்தான். அப்படி மிகச்சிறந்த கவிஞர் சுரதா அவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்காக 8-9 மட்டும் இல்லை, நான் 9 வரையிலும் கூட பேசுவேன். ஆனால் திடீரென்று அவரை பற்றி சில குறிப்புகள் நினைவில் இருந்தது, மறந்து விட்டது. ஆகவே அப்படிப்பட்ட சுரதா அவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த இலக்கிய வீதி இனியவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, இவ்வளவு நேரம் அமைதியாகவும் எழுந்து போகாமலும் இருந்த உங்களுக்கு
என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த நீங்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று உங்களை வாழ்த்துவதோடு இந்த விழாவை சிறப்பாக நடத்துகின்ற இனியவன் அவர்களும் வாழ்க 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 என்று வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. பாரதிதாசனை பற்றி சொல்லும் பொழுது சுரதா அவர்கள் ஒரு முறை சொன்னார், தடை நடையே அவர் பாட்டில் இல்லை, வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்றார். அப்படி தடையே எதுவும் இல்லாமல் எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் சரசரவென மழை பொழிந்து ஓய்ந்ததை போன்று ஐயா அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. ஆனால் ஒன்றும் இல்லை நான் எல்லாம் சொன்னேன். சங்க இலக்கியங்களில் மிகப்பெரிய பயிற்சி உடையவர் சுரதா. எழில் முதல்வன் ஒரு கவிஞர், அவர் எழுதின இனிக்கும் நினைவுகள் என்பதற்கு அணிந்துரை கொடுத்திருப்பார். அதில் சொல்லியிருப்பார், சினந்தணிந்த செங்கதிரோன், அதில் சினந்தணிந்த செங்கதிரோன் வரும். சினந்தணிந்த செங்கதிரோன் என்று பாட தேன் சங்க பாடல்களில் பயிற்சி வேண்டும். மனந்திறந்து சொல்கின்றேன், சங்க நூலின் வழிப்புலமை என்னைப் போல் இவர்க்கும் உண்டு அப்படின்னு எழில் முதல்வனை பாராட்டியிருக்கிறார். அது மாதிரி சங்க இலக்கியங்களின் சாற்றை பிடிந்து முதல்ல சினிமாவுக்கு பாடலாக கொடுத்தவர் கம்பதாசன். 1966 கண்ணின் மணிகள்னு ஒரு படம், அதில் காதல் காதல் காதல்னு ஒரு பாட்டு. கண்டுகொண்டேன் நானே காதல் என்னவென்று தானே சொல்லுவார். விண்ணின் விரிவதிலுமே பெரியது காதல், விண்ணின் விரிவதிலுமே பெரியது, ஆல வித்ததனிலுமே சிறியது, தண்ணீர் அதிலுமே அது மெலியது, இந்த ஜகமதிலுமே அது பெரியது. அதாவது விண்ணை காட்டிலும் வானத்தை காட்டிலும் பெரிய பரப்பளவுடையது, தண்ணீரை விட மென்மையானது, ஆழமித்தை விட சிறியதானது. இது எதிலிருந்து எடுத்தார் இந்த கருத்தை? குறுந்தொகை. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரின் ஆறளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி வைக்கும் நாடனுடன். அதை இலக்கியங்களின் சாற்றை பிழிந்து பாடலாக்கி கொடுத்த முதல் கவிஞர் கம்பதாசன். அதற்கு அடுத்தவர் கண்ணதாசன். ஏன்னா கண்ணதாசனை சொல்லாமல் கம்பதாசன் ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞனுக்கு உண்டென்றால் அது கண்ணதாசனுக்கு தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ இலக்கிய புலவர்கள் சொல்லாமல் விட்ட நுணுக்கமான கருத்துக்களை கூட சினிமாவில் சொன்னவர் அவர் தான். அவர் கவிதைகள் அதில் நின்றதை விட திரைப்பாட்டிலாம் அழுத்தமாக கால் ஊன்றி இருக்கிறார். கண்ணதாசன், கம்பதாசன், சுரதாவை போன்ற கவிஞர்களெல்லாம் காலத்தால் மறக்க முடியாத கவிஞர்கள். ஓ அது ஆமாம், அவ்வளோலாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டேங்க. அமுதும் தேனும் எதற்கு நீ ஐகின் இருக்க, அது தைபிறந்தா வெளிப்பிறத்தில் இவர் பாட்டு. அப்போ ஏகே வேலன் இந்த பாட்டு எழுதுவதற்காக பாரதிதாசனை தேடி பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருந்தாராம். பாண்டி பஜாரில் அப்போ சுரதா நடந்து வந்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ பெட்ரோல் போடுறதுக்காக அங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருந்தது. அங்கே போயிருக்கும்போது சுரதா வரதை பார்த்து திடீர்னு நம்மளுக்கு ஒரு யோசனை, பாண்டிச்சேரிக்கு நம்ம போய் பாரதிதாசனை கூப்பிட்டு போய் நான் இப்போ எழுதுறது இல்லையா, வர முடியாது அப்படின்ட்டாருனா வீண் செலவு தானே. அவருடைய சீடர் வேறே நல்லா எழுதுவார், இவரே வச்சு எழுதிட்டான் என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்து தான் அவரை கூட்டி போய் கேவி மகாதேவன் மியூசிக்கில் அந்த பாட்டை எழுதி வச்சுருக்கிறார். அமுதும் தேனும் எதற்குங்கிற. மஞ்சள் மகிமைன்னு ஏதோ ஒரு படம், அந்த அந்த படத்தில் உடுமலை நாராயணவை தான் பாட்டெல்லாம் எழுதுறது மாதிரி இருந்தது. அப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, சார் இந்த பாட்டு இந்த அமுதும் தேனும் எதற்குன்னு இருக்குல்ல அது மாதிரி எழுதணும் சார் அப்படின்னு. அது மாதிரி எழுதுனா என்ன எதுக்கு கூப்பிடுறியா, அந்த பாட்டு எழுதுனா நான் கூப்பிட வேண்டியதுனே, நீங்கள் எழுதலையா, நான் எழுதலையாப்பா அப்படின்னா. சரி அந்த பாட்டு எழுத தானே வேணும், அது மாதிரி தானே வேணும், கொஞ்சம் இரு அப்படின்னு போயிட்டாராம். ஏன்னா சொன்ன உடனே கோமா போயிட்டாரோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சுரதா கூட்டி வந்து இவன் தான் அந்த பாட்டு எழுதினவன் அமுதம் தேனும் அதற்கு சொல்லி எழுதி சொல்லி டியூன் போட்டிருக்காங்க. டியூனுக்கு பல்லவி எழுதிட்டார். வெண்ணிலா குடைபிடிக்க வெள்ளிமீன் தலையசைக்க விழிவாசல் வழிவந்து இதயம் பாடுதே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்தது, எழுத முடியாதுன்னு போயிட்டார் சுரதா. மீதி பாடலை அவர் முடித்து வச்சார். நாராயணகவி எழுதி சுரதா பேரில் தான் அந்த பாட்டு வரும். ஆமாம் கொஞ்சம் அது மாதிரி இது ஏன் மலைக்கல்லன் படம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு.
எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அது ராமையாதாஸ் எழுதின பல்லவி. அவருக்கும் ஒரு பச்சிராஜா ஒரு பேர் என்ன ராமுடு நாயுடு அவருக்கு ஒரு தகராறு வந்து போய் அவன் படத்துக்கு எழுத மாட்டேன்னு போயிட்டாராம். மலைக்கணம் படப்பிடிக்கு வந்த எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு பையன் பாடிக்கிட்டே போயிருக்கான். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நம் நாட்டிலே, சொந்த நாட்டிலே அப்படின்ட்டு. இப்போ எம்ஜிஆர் கேட்டு இது எந்த படத்தில் வருதுன்னு எஸ்எம் சிவாயன்கிட்ட கேட்டுக்கார். எதுலேயும் வரல, இந்த படத்துக்காக போட்டோம், ராமதாஸ் எழுதினா கோபத்தில் போயிட்டாரு, இந்த பாட்டை எப்படியாவது எழுதி முடிக்கணுமே, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். இல்லை அந்த முரட்டன் படத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எழுத மாட்டேன்ட்டு எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருங்கப்பான்ட்டு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யாரை வச்சு எழுதலாம்னும் போது கோவை ஐயாமுத்து கவுண்டர், ஐயாமுத்து பெரியாருக்கு வேண்டியவர், திராவிட கழகத்தை சேர்ந்தவர், அவர் நல்லா எழுதுவார், அவரை வச்சு எழுதலாம்னு சொல்லி அப்புறம் தோட்டத்தில் உழுதுகிட்டு இருந்தாராம் டிராக்டரில். அவர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி உழுதை நிறுத்திட்டு குடிக்க வச்சு கூட்டிகிட்டு போய் எழுதின பாட்டு தான் அதில் பின்னால் சரணம் வரும். ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம், அதில் ஆன கலைகள் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் அப்படிலாம் வரும்ல. அந்த சரணம்லாம் அவர் எழுதினது, பல்லவி அவர் எழுதினது, சரணம் அவர் எழுதினது. ராமையாதாஸ் பேரில் தான் அந்த பாட்டு இருக்கும். அப்படி பல இதுகள்லாம் நிறையா உண்டு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு முடியல, ஏன்னா 8 ஆள் ஆச்சு. நீங்களும் வீட்டுக்கு போகணும். வணக்கம். முடிவுரைக்கு பின்பும் ஒரு முகவுரையை காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நடக்க வைத்து விட்டார். நடக்க வைத்த ஐயாவிற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கூட்டம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நகுலன் குறித்து கடற்கரை மத்த விலாச அங்கதம் என்கிற பத்திரிகையாளர் பேச இருக்கிறார். இதேபோல் அவையை நிரப்ப அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி, வணக்கம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.